Hello. 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 நமஸ்காரம் மாமா. அடியேன் ரேவதி மாமா. நமஸ்காரம். கேக்குதாமா? கேக்குது மாமா. நன்னா கிளியரா கேக்குது. Very good. That's not important. நமஸ்காரம் மாமா. ஜெயந்தி. நமஸ்காரம். அடியேன் தாசன் சேவிச்சுக்கிறேன் மாமா. நமஸ்காரம் மாமா. மாமா சொல்லுங்க மாமா. ஒரு விஷயம் தோனி மாமாலாம் காலேஜே கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு 1/2 hour 3 o'clock பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் சௌகரியம் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வச்சுக்கலாம் மாமா. எனக்கு ஒண்ணும் இல்லை மாமா. ஏன்னா உங்களுக்கு தான் டிலே இது. ஏன்னா ராத்திரி 9 மணி ஆயிடுது தான் உங்களுக்கு தான் ஆட்ட மாமா. நான் எனக்கு கான்ஃபரன்ஸ் கால்லாம் ராத்திரி 9:30 10:30 மணி வரை இருக்கு மாமா. ஓஹோ சாரி டிஸ்டர்பன்ஸ் ஆகாதே. ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை மாமா. நேத்திக்கு கம்பராமாயணம் கிளாஸ் அட்டன் பண்ணேன். 10:30 12:15 வரலும். அப்பா எதையும் விடுறதில்லை மாமா. அதனால நம்ம 3 to 4 வரல வச்சுக்கலாம். சரி மாமா. 3 to 4 ஏதாவது இப்போ அப்கோர்ஸ் இன்னைக்கு 2:30 ஆரம்பிச்சுடுவோம் நம்ம. சரி மாமா. சனி ஞாயிறு திங்கள் 2 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம் நாம. சரி மாமா. மாமா சொல்லிடுறேன் இன்னைக்கு எப்படி. அடியே நமஸ்காரம் மாமா. சேவிச்சுக்கிறேன் மாமா. பத்மஸ்ரீ. நமஸ்காரம். சேவிச்சுக்கிறேன் அடியேன் சபிதா. நமஸ்காரம். இல்ல சந்தானம் இல்ல ஊர்ல நினைக்கிறேன். சந்தானம் இல்ல. சந்தானம் மேல்கோட்டை போயிருக்காரு. உண்டாரான்னு தெரியல. இன்னும் வேணுமாவா சந்தானமாவா வரணுமாமா? நமக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன் மாமா. வரமாட்டாரா? சரி. மேல்கோட்டை இருக்காரு நினைக்கிறேன். இதுக்கு காலம்புல இதுக்கு தர்மாச பாராயணத்துக்கு வரல. ஓஹோ. வேணுமாவா வருவார் இல்லையா? வேணுமாவா வந்தாச்சு. எல்லாரும் வந்தாச்சு மாமா. ஆரம்பிச்சிடலாமா? ஓகே மாமா. தேங்க்யூ மாமா. மாமா. அடியேன் கீதா வேணுகோபால் அடியேன். நமஸ்காரம். நமஸ்காரம் சொல்லிட்டே இருந்தோம் உங்களுக்கு தான். அப்பதான்
கல்பதியின் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் அப்பா மாலை ஜோடி கொடுத்தாள் ஜோடி கொடுத்த சொல்வாரி பாடும் மொத்தம் மங்களமா மன்னனே போராடி போனம் என்ன உடஞ்சு விட்டது தங்குயர்மாடாய் வந்தரங்கநாதாய் பொழுது கொடுத்த மாதே நயவன் திருப்பாவை வாட்டாங்கள் மாலை அது 143 எனக்கு நீயே சோமணி மாடத்து சித்தம் உடத்திலே துவம் உடத்திலும் ஆவாம் முதலே உனைத்தவாய் மாமியர்களை எழுப்பி உடவரந்தவாய் எமத்தன்மை முந்திரப்பட்டாளோ மாமாயின் மாதம்பாவாய் சிறப்பாக உபன்யாசம். முதல் 2 நாள் நம்ம தெய்வாச்சாரம் பிள்ளையோடைய வியாக்கியானத்தை அச்சமா சேர்த்து வந்தோம். பட் அது பண்ணாக்க ரொம்ப நாள் ஆயிடும் அப்படிங்கிறதுனால அதை குறைச்சி இப்ப கண்டென்ஸ்டா அது உள்ள சாரத்தை மட்டும் நம்ம அனுபவிப்போம். அதுதான். ஏன்னா அப்படின்ட்டு சீக்கிரம் முடிச்சுடலாம், எல்லாருக்கும் புரியும். எல்லாருக்கும் புத்தகம் வேற இல்லை, பெரியவாச்சாரங்களுடைய புத்தகம் இருந்ததுனாக்க எல்லாருக்கும் புரியும். அது புத்தகம் இல்லாதனால முதல் பாதம் ஆயிடுச்சு. மறுபடியும் அது நாராயணனே நமக்கே பல தருவான், நாராயணன் நமக்கு தான் பல தருவான். இந்த நாராயணன் யாரு? எழுதிவான் நாராயணா நாகவனுக்காகதோ புரியும். ஏன்னா அவன் தான் கிருஷ்ணன். இந்த கிருஷ்ணன் தான் நாம் போறோம், கிருஷ்ணன் தான் வர கேட்க போறோம். அதனால பறைங்கிற வாக்கியம் அப்படின்னா பறைங்கிற வாக்கியம் நாட்டாருக்காக நமக்காக என்னன்னா பறையில கைகறிய போகணும் அப்படின்னா அப்பேற்பட்ட நாராயண பரபிரம்மா நாராயண பிரக அப்பேற்பட்ட நாராயணன் அவன் தான் நமக்கு கொடுக்க முடியும். வேற யாராலும் மோட்சம் கொடுக்க முடியாது. நாராயணனே நமக்கே வருவான். நாட்டாருக்கு பறை நமக்கு அபிமுதமான அடிவை சேஷத்துவம் அப்படின்னா பாரோகுல படித்தேரோரம் பாவாய். நோம்பல் அவகாய்க்கணும், நாடு முழுவதும் சந்தோஷப்படணும். நோம்பல் ஓட்டா நாட்டுக்கு உள்ளது. மழை பெய்யும், மழை பெஞ்சா சமர்த்தி உண்டாகும். அது நாட்டாருக்கு. நமக்கு என்னடா நான் பகவானோட எங்கேயும் கட்டும் அப்படின்னு சொல்லி முதல் பாதுகாத்தை முடிச்சுட்டார். 2வது பாதம் இன்னைக்கு வையத்துவாழையதான் வாழைக்கு செய்யுகிறோம். பார்க்கடல் வையத்து இந்த பரமனடி வாடி நின்றுண்ணோம் பாடுண்ணோம் நாட்காலிய நீராடி மையத்தெழுதோம் மறைத்தனா முடியோம் சென்றோம் ஐயமும் விஜயம் ஆந்தனை கைகாட்சி வந்தேரோரம்பாவாய். பாரோர் கொல அப்படின்னு அங்க ஓத சொன்னா இங்க உய்யுமாறு நாம் உய்ய வேண்டும். பாரோர் கொலை மட்டும்ல நாமும் உய்ய வேண்டும், நாமும் உஜீவிக்க வேண்டும் அப்படிங்கிறான். அதனால இது என்னடா 2வது அவதாரிகத்துல சொல்றார், விவேகம்ங்கிறது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி இந்த மாசம் செய்யக்கூடாது. சிலர் செய்ய அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணம் சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க, படிச்சிருக்கோம். அதே மாதிரி செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடியது என்ன, நோம்பு நோக்கச்சு சில விரதங்கள் செய்ய பாவை நோம்பு. அதனால பாவை நோம்பு இருக்கச்சு அதுக்கு சிலது விதி நிஷேதங்கள் பேரு. விதினாக்க அதை மாதிரி ஃபாலோ பண்ணணும், நிஷேதங்கள்னா அதை விட்டுடணும். அப்பேற்பட்டதை சொல்றாரு இங்க. முதல் பாகத்துல பிராப்திய சுரூபத்தை சொன்னார். பிராப்திய சுரூபம் நாராயணன். நாராயணனுடைய சேஷத்துவம் நமக்கே பல தருவான், நமக்கு சேஷத்துவம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இங்க என்ன பாபக சுரூபத்தையும் அதிகார சுரூபத்தையும் காட்டுகிறது. பிராப்திய சுரூபம் அதிகார சுரூபம் 2 இருக்கு. பிராபக சுரூபம் நாம் அடைய வேண்டிய வழி என்ன, நோம்பு நோக்கணும். அதுக்கு யார் அதிகாரி அதைத்தான் சொல்றார் இந்த பாசனத்துல. அதை நம்ம இப்ப பாவம். அது அதே பிரியவாச்சார சுவாமியினுடைய
வியாக்கியானத்துடைய கண்டென்ஸ்ட், அதாவது சுருக்கத்தை வையத்து வாழ்வீர்கள், கண்ணன் பிறந்த விடத்திலே அவனோடு வாழ பிறந்த பாக்கியவதிகள், ஐயத்து வாழ்கள் இருந்தவா ஞானத்தின் நீப்பிறகு யார் வேண்டேன்னு நம்மாவா சாய்ச்சார். ஆனா ஐயோ ஐயத்து வாழ்வீர்கள், வையத்துல வாழ்வீர்கள் ஏன்டான்னா கிருஷ்ணன் இருக்கா, கிருஷ்ணனோடு சமகாலத்து வாழ்ந்தோம். இங்குள்ள வாழ்க்கைக்கு பரவுவதும் நேரன்று, இங்குள்ள வாழ்க்கைக்கு பரவுவது கூட ஈக்குவல் கிடையாது. ஏன்னா அங்க இந்த குணங்கள்லாம் பிரகாசிக்காது. அங்கு போக்கியம் குறைவற்றிருக்கும், போக்கியம் குறைவற்றிருக்கும், போக்கியம் நன்னா இருக்கும். இது தயா குணங்கள் இங்கு பிரகாசிக்கும். ஆனா அந்த போக்கியம் நன்னா இருக்கும், அந்த பேருந்து இருக்கும். ஆனா இங்க நமக்கு என்ன இருக்கும், தயா குணங்கள்லாம் இங்க பிரகாசிக்கும், அங்க முடியாது. அதான் சொன்னார் ஆஞ்சநேயர்கிட்ட ராமச்சந்திரன் சக்கரவர்த்தி திருமணம் வா என்னோட பரமத்துக்கு போனோம். பாவோ நாச்சதி, எனக்கு வேண்டாப்பா நான் இங்கே இருக்கேன்டான், இந்த ஊர்லயே இருக்கேன்டான். எங்க நாங்க ராமநாமம் உண்டு, அதே மாதிரி ராமச்சரித்திரம் உண்டு, ராமாயணம் உண்டு, இதெல்லாம் கேட்பேன். அதனால இந்த ஊர் இங்குட்டோர் அதுவாரே கேட்கல, இங்க இருந்தாலும் என்ன கட்டம், ஒன்றும் கட்டமே இல்லையே. கட்டம்னாக்க இச்சேதம் தான் இருக்குமே தவிர அனுபவம் இருக்கு. இங்க அச்சுவை வெறும் வேண்ட நிரங்கமானகர்வாரே, அந்த சுவை இருந்தா கூட ரங்கநாதனுடைய சேவை வேணுமே அப்படின்னு சொன்னார். நிரந்தரம் சின்னாவதமாவிரூபம் சத்தியம் வாழ்வதிலே வைகுண்டவாதி எதிராக வைகுண்டம் கூட வாழ்ந்தான். ஏன்னா இங்க தேவ பெருமாள் இருக்காது அப்படின்னு சொன்னார். அதனால இங்க இருக்கிறது பௌசன் பையத்து வாழ்வீர்கள், கிருஷ்ணாவதாரத்திலே சமகால பிறந்த பாக்கியம் நமக்கு, அதுதான் பெரிய பாக்கியம். ஒத்த புறமுடையவர்கள், நாமும் ஒரே உடையவர்கள், அவ்வூரிலே பிறப்பு வேங்கலத்தை பதியாக வாழ்வீர்கள். சொல்றா நாச்சியாத்திர மொழியில வேங்கலத்தை மேகத்துக்கு இரண்டாம் விசேஷம்னா வேங்கலத்தை வேங்கலத்தை இருப்பிடமாக கொண்டு வாழ்வீர்கள். அதே மாதிரி நாமெல்லாம் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொன்னான். அடுத்தது வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு, அவனாலே பேர் வரும் நாம் யாரே அவனாலே பேர் வருகின்றோம், அவன் கொடுக்க நாம் வாங்கிக்கணும். பேர் வரும் நாம் பாவின் நோன்புக்கு இந்திரஜித் ஜாகம் போதும் காலம்பு அழிப்பதென்று நம் வாழ்வதற்கு பாவை நோன்புங்கிறது, பாவைங்கிறது ஒரு நோன்பு விரதம், ஒரு காரியத்தை முடியறதுக்கா. அதனால சங்கல்பம் பண்ணிட்டு செய்யறது. இந்திரஜித் தியாகம் பண்ணான் தெரியுமா, இதுக்குள்ள பண்ணானு, எல்லாரும் அழிக்கிறதுக்காக பண்ணானு, அந்த மாதிரி யாகமில்லை. இந்த யாகமானது எல்லாரும் நான் வாழ்வதற்கு, அதனால நான் வாழ்வதற்காக நோம்பு நோக்க போறப்பா. எல்லாரும் வாழணும், மழை பெய்யணும், எல்லாரும் வாழணும் என்று நம்ப பாவைக்கு பாவை நோம்புக்கு செய்யும் கிருதைகள் செய்யக்கான கிருத்தியங்கள் செய்ய வேண்டியதை சொல்றேன் கேளுங்கோ. ஏன்னா நோம்புனா ஒன்னா சிலது செய்யணும், சிலது செய்யக்கூடாதுன்னு இருக்கு. அதனால செய்யக்கூடியதை செய்வோம், செய்ய வேண்டாம் விட்டுடுவோம் அப்படின்னா செய்ய கிளவராக கிருத்தியங்கள் பிராபியம் அடைவது செய்ய வேண்டியது. அது என்னன்னா எதுவரையிலும் பிராபியம் அடையமோ அதுவரை செய்ய வேண்டிய கிருத்தியங்கள். அதனால என்ன பெருமாட்ட போய் அவங்ககிட்ட கைங்கரியத்தை கேட்கணும், அவன் கையெழுத்தை கேட்டு கையெழுத்து உனக்கே நாம செய்வோம் அப்படிங்கிறதா சொன்னார். செய்யும் கருதைகள் செய்ய கிளவரான கருதைகளை சொன்னார். கேளியோ கேளுங்கோன்னு ஆண்டாள் தன்னை ஒரு இறைச்சியாக பாவித்து இறைச்சி வாசியிலேயே பேசலாவர். என்ன கூட இருக்கிற தோழிகளை பார்த்து சொல்றான், கேளியோ கேளுவா, நான் சொல்றது கேளுமா, நான் பாவைக்கு நோம்புக்கு செய்ய வேண்டிய காலத்தை நான் சொல்றேன் கேளுங்கோ. கேளீரோ சப்தவே முதலம் வாக்கியமோ. ஆஞ்சநேயர் அங்க பிரார்த்திக்கிட்டு நிறையான காத்திருச்சுன்னா சப்தவே முதலம் வாக்கியம், அம்மா கேளுமா நான் அழகான வார்த்தை சொல்றேன்னு தசரத ஆரம்பிச்சு கதையெல்லாம் சொன்னார். அது மாதிரி நல்ல காரியத்தை சொல்றேன் கேளுங்கோ. தேவா நல்லதை முதல்ல கேளுங்கோ அப்படின்னு வேதம் சொல்லிட்டு, அதே மாதிரி சவணம் கீர்த்தனம் முதல்ல 9 பக்தியில சவணத்தை முன்னாடி சொல்லிட்டு கேளீரோ நீங்க கேட்கணும். போதையந்த பரஸ்பரம் பகவத்கீதையில போதையந்த பரஸ்பரம் சொல்லியிருக்கான். இதனானா என்னுடைய அடியார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய பெருமாளுடைய கதைகளையும் அடியாருடைய கதைகளையும் சொல்லுப்பா. ஒருத்தர் சொல்லுவா, இன்னொருத்தர் கேட்பா, இன்னொருத்தர் சொல்லுவா, இன்னொரு கேட்பா. அது மாதிரி சவணமே பிரயோஜனம். அதனால கேளுங்கிறோ நல்ல கேளுங்கோ. பார்க்கடல் வையத்து என்ற பார்க்கடலை பரவாத வளர்த்துட்டு இருக்கானே எதுக்கிறானா எங்கக்காரனா உறங்குவான் போல் யோக செய்கின்ற பெருமான் வளர்த்துட்டு இருக்கான்.
ஏன்டானா ஜெகத் ரட்சணார்த்தம் அங்க வந்துருக்கான். ஜெகத் ரட்சணத்தார்கா உறங்குவான் போல் ஒகுதே என்பான். திருவள்ளாளன் செய்வதற்கு திருப்பாக்கள் சாய்க்கும். அங்கேருந்தான் அவனுடைய அவனுடைய அவதாரங்கள்லாம் உண்டாது. அதனால வேதவாயத்தையும் வைத்துக்கிறாப்புல திருப்பாவைத்தாப்புல திருப்பாவையில என்ன சொல்றான்னாக்க எல்லா அவதாரத்துக்கும் விட்டு திருப்பார்கடல் அப்படின்னு சொல்றார். அவன் அப்ப பார்க்கடல் மையத்துகின்ற பரமன் பார்க்கடல் திருப்பார்கடல் என்ன படுத்துட்டு இருக்கேன்னா பிராட்டி தன்னுடைய பிரிய மகிழ்ச்சியான வல்லவையான மகிழ்ச்சியான அப்பேற்பட்ட பெரிய பிராட்டியா தோன்றிய பார்க்க அவனுக்கு ரொம்ப உச்சிதமாயிற்று. உச்சிதம் அப்படின்னு நான் நேற்று கூட பார்த்துனேன். அதனால பரவன் அப்பேற்பட்ட இருக்கிற பரவன் அடிபாடி பரமனுடைய அடிபாடி பரமனுடைய திருவடியை பாடி பரமன் அடிவாடி தகச்சிலயத்துல மாணிக்கம் போலி ஆதிசேகன் மேல் பள்ளி கொண்ட பரவன். ஒரு தங்கத்தகடு இருக்கு, அதுல மாணிக்க கல்ல பிரித்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஆதிசேகன் இருக்கான். ஆதிசேகன் அவன்கிட்ட பெருமா உட்கார்ந்து இருக்காரு. லட்சணமாகியான குணத்திலும் ஏற்றம் சர்வாதிகம் பரமன் எல்லாத்தையோட ஏற்பட்டவன் பரமன் அடிவாடி திருவடியை தான் பாடல். அதுதான் இறங்குந்துறை திருவடி மற்றவன் திருமேன சௌந்தர்யம் உபலட்சணம் அப்படின்னா திருவடி பாடி ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரவச்சி சரணம்னு சொன்னாக்க மீதி இருக்கிற திருமேனி உபலட்சணம் அதை சேர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி இந்த திருவடி பாடி திருமேனியை சௌந்தரியத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டும். திருப்பார்கடல் துயிர்ந்த வளவன் தான் கண்ணன். திருப்பார்கடல்ல துயிர்ந்த வளவன் தான் கண்ணனா வந்திருக்கான். கண்ணனை தான் பார்க்கணும்னு திருப்பார்கடலவே ஏன் பார்த்து பேசுற அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு சொல்றார் ஸ்ரீமான் நாராயணகா ஸ்ரீராமிகேலனா நாகபுரத்தாக முதலாம்புரேன் இங்க வந்துட்டானே இங்க வந்துட்டான் முதலாம்புரிக்கு வந்துட்டானே அவன் தான் வந்திருக்கான் அப்படின்னானே. அவன் ஆடிபாடி பள்ளி கொட்டு வளர்த்து தொட்டிடலோடு உடலே அவங்களுக்கு திருவடிகளை தான் நம்ம செய்யணும். திருவடிதான் இளங்கம் துறை. வேற எங்கேயாவது இறங்கினாலும் நம்ம அடிச்சுட்டு போகணும். திருவடி ரெண்டாவது திருவடி எப்படி சொல்றோம் அதை காட்சி கொடுத்தவன் நம்ம ஆழ்வார். திரு அடிக்கு புகுந்தேனே அப்படின்னு காட்சி கொடுத்தா திருவடி. அதனால முதல்ல ஆரம்பிச்சே கூட திருவடியை பற்றி தான் உயர்வன அருளினவனம் அயர்வன் அவனுடைய திருவடியை சொல்றதுக்காக வந்ததே முதல் பாசனம். அதனால சொல்றான் மனத்தை பார்த்து தன்னை பார்த்து தனக்கு சொல்லிக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க எல்லாருக்கும் சொன்னார் அடிபாடி ஆகவரியம் திருச்சி ஆகதோமுதனே பரின் பள்ளி கொடுத்த கொட்டிடக்கூடுமே அது நாச்சியாத்துல வழியில சொன்னார். அதுக்கு என்ன ஆதரிக்கணும்னா செய்யாத முன்னாடி சொல்லணும். அகிர்ச்சாகனத்தை விட்டுட்டா கிருச்சாகனம் தன்னால வந்துடும். அதுக்கு முன்னாடி அடிபாடிங்கிறது கிருச்சாகனம் தான் செய்ய வேண்டிய காரியம் தான். அடிபாடிங்கிறது சொல்லிட்டார். அது அடிபாடணும். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இங்க நெய்யுண்ணோம் போகாந்த விஷயத்துல ஈடுபடவா அர்த்தம். இங்கெல்லாம் பார்த்தா போகங்கள் ஜாஸ்தியாகணும். அதனால போகாந்த விடம் ஏண்டானா உண்ணானா பிரதியாவதும் நமோ நாராயணாவின் என்னானா இருக்குது தானவேதம் உண்ணானால் அதுதான் எனக்கு பட்டினி நாளைன்னு பெரியாடுவார். என்னடா வேணா இருக்கிறது சாம வேதங்கள்லாம் பாடணும். அன்னைக்கு தான் பெருமாளை பற்றியும் வேதங்களை பற்றியும் பகவதிகளை பற்றியும் சொல்றதுதான் நல்ல நாள் அப்படின்னார். அதனால நெய்யுண்ணோம் பல சாப்பாடெல்லாம் வேண்டாம். என்னைக்கு பெருமாள் நினைக்கலையோ பெருமாள் எங்க நீங்க செய்யலையோ அன்னைக்கு பட்டினி நாள் என்றால் கூட சேர வேண்டுவதில்லை. எனக்கு வேறு சார் சோப்பாடு எப்பாடு வேண்டாம். பெருமாளை வச்சு அழிந்தோம் அப்படியே என்ன உண்ணும் சோறு பருது நேர் இன்னும் வச்சுல எல்லாம் கண்ணனே சொல்லிருக்காரியா. அதனால நெய்யும் நெய்ய சாப்பிட மாட்டோம். அடுத்தது மறுபடியும் செய்ய வேண்டிய காலத்துல நாட்காலே நீராடி அலங்காத்தான் நீராடும் நிறுத்தமாடணும். உஷத்கால பஞ்ச உஷத்கால மார்கழி மாதத்துல நீராடணும். அதனால என்ன செய்யணும் நீர்த்தான் ஏன்தானா அப்புறம் நீராடினா பகவான் இவன் வந்துடுவான். யாரு வந்துடுவா கண்ணன் வந்துடுவான். அப்புறம் நீராட முடியாது. அவதான் பார்த்தாரு. கோபியர்கள்லாம் என்ன பண்ணான். கோவில்கள்லாம் அவருடைய வஸ்திரத்தெல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டானே. அதனால அவன் வரத்துக்கு முன்னாடி மாதிரி குளிச்சுடணும். அவன் வந்தால் குளிக்க முடியாது. விடிகளில் குளிக்கும் போது சீக்கிரம் போய் குளிச்சு வந்துடணும். ஓதி நாமன் குளித்து உச்சிதன்னால் மாமனன் பாலம் நாம் அடிவோம். பெரிய திருமொழியில ஓதி நாமன் குளித்து பெருமாள் பேரை சொல்லிட்டு எல்லாம் பாட்டு பாடுறாரு. அதெல்லாம் பாட வேண்டாம். அதுக்கு பதிலா நாமன் குளித்து ஓதி ராமம் அவனுடைய பேரை சொல்லி சங்கல்பம் பண்ணி திருவான் கங்கே யமுனை சொல்றோம்னு இல்லை.
அதனாலே போக்கியாத்திரங்கள் ஈடுபடாமல் அவன் வந்தால் ஓதி நாமம் குளித்து உச்சிதல்நாள் மாமதப்பாதம் நாளம் பழிவோம். ஏன்னா ஸ்நானமோனே கிரியா ஆகாசவது எல்லா கிரியைகளும் ஸ்நானமூலாக ஸ்நானத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. அதனாலே நாட்காலே நீராடி வைத்தேன். ஆனா ஏண்டா அதுக்கு முன்னாடி பகவான் சக்கரவர்த்தி திருமகன் ஆரண்ய காலத்தை பாட்டியோடையும் இளையர்மாவோட இருக்கச்சு அழகாரு கண்ணால ஜல விடுறாரு. ஏண்டா ரொம்ப குளிர்காலம் இருக்குடா, இந்த குளிர்காலத்துல அந்த மரம் என்ன பண்றான்டா அத்தியந்த சுகசம்ருத்த சுகுமாரோஜு ரோஜிதகா கதம் அபரராத்திரேஷு அபரராத்திரேஷு சரையுமாவதாரே. பழங்காத்தால குளிர்ல போய் அப்படியே குளிச்சுட்டு வருவானாம்டா. யாரடா மறந்து போவானான்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாகிறான். ஏண்டானா அவன் அத்தியந்தம் சுகசம்ருதம் சுகுமாரன்டா, ரொம்ப சுகுமாரமான திருவன் என்னுடைய வேண்டான். சுகோஜிதகா சுகமா இருக்க வேண்டிய வேண்டாம், ராஜ்யத்தில் இருக்க வேண்டிய வேண்டாம். நம்மள மாதிரி மரபடி தெரிச்சுட்டு நந்தி கிராமத்துல இருந்துட்டு காலங்காத்தால் அங்க உரையாசிரியர் எல்லாம் சொன்னான். ஏண்டானா அவ்வளவு சீக்கிரம் ஏண்டா போறானா, எங்க சரிவுக்கு குளிக்கிறதுக்கு ஏண்டா போறோம் அப்படின்னு கேட்டான். ஊர்ல இருக்கிறவனா இவனால்தான் நான் ராமச்சந்திர பிரபு காட்டுக்கு போனவனேன்னு சொல்லிவிடக்கூடாதான், அவனை பார்க்கவே வாழ்ந்தான்னு எல்லாரும் முடிப்பா அப்படின்னு அப்படி ஒரு ஆச்சாரியர் அவருடைய கவிதா சாமர்த்தியத்துல சொல்றோம். நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும். அவெல்லாம் மைய கண்ணால் மையிட்டு இருப்பான், மை கண்ணுக்கு அழகு. அதனால மட்டும் இல்ல, அது மங்களத்துக்கு அழகு மையிட்டு எழுதும். ஏன்னா அவன் வந்து மையிட்டு விடணும், நான் கேட்டுக்கணும். அதான் மையிட்டு எழுதும். நான் மையிட வேண்டாம் வேண்டாம் மலரிட்டு நான் முடியும் சுரும்பால் குழலி, அதாவது வண்டுகள் வந்து மதிக்க குழலி. ஏன்னா மலர்கள் இருக்கும். அப்ப ஏற்பட்டவா சொல்றான் எங்களுக்கு கவனம் மலரிட்டு முடியும். ஏன்னா அந்த விரத காலத்துல எல்லாத்தையும் எல்லா ஆசையும் எல்லா சுகத்தையும் விட்டுணுவான். வாதம் தேவும் உங்களதான் திருவாய்மொழியில சொல்லியிருக்கு. வாதனை நோன்புக்கு தவறுதல், வாதனை நோன்புக்கு தவறு. விரத காலத்துல இந்த நோன்புக்கு விட்டு விடுவாங்க. இப்போ ஏகாதசி அன்னைக்கு நம்ம பெருமாள் சந்தனத்தை பூசிக்க தவசனம் பண்றது கிடையாது. ஏன்னா பெருமாள் விரத காலத்துல அந்த வாசனை எல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால மலரிட்டு நாம் முடியும், மலரிட்டு நாம் முடியும், செய்யாத செய்யும். பெரியவர்கள் செய்யாது பூர்வர்கள் செய்யாதெல்லாம் செய்ய மாட்டோம். அவர் அனுட்டாத்தபடியே மேலையாதவர்கள் என்று கேட்டியே. அப்பேற்பட்டவன் நான் நதியரை முன்னிட்டுக் கொண்டே பெருமாளை அடைய வேண்டும். வேதமெல்லாம் கொண்டு விண்ணோர் வானம் படிமேனும் அப்படிலாம் பண்ணணும். செய்யாத செய்யும், அவர்கள் செய்யாத செய்ய மாட்டோம். வரலாறுவான் எப்படியும் தற்கவும் செய்யாத நான் செய்ய மாட்டேன்தான். ஆச்சரியமான சொல்றோம். வரலாறுவார எல்லாரும் கேட்டுக்கலாம். வசிஷ்டர் சொல்றாரு, உங்க அப்பாவுடைய மனோர்தம் உங்க அம்மா சொல்லியிருக்காடா ராஜ்யத்தை ஏற்றுக்கோடான்னு சொன்னாங்க. செய்யாத செய்யோ முடியாது. ஏண்டானா எட்டாவது வந்தவர்கள் மூத்தவர்களுக்கு தலைவர் மனுஷூழலுக்கு கிடையாது, எப்போதும் கிடையாது. எப்படியும் தர்க்கமும் செய்யாத நாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் செய்யாத செய்யோ, முன்னாடி நம் முன்னோர்கள் செய்யாது நான் செய்ய மாட்டோம் அப்படின்னா திருப்பதி குரலை சென்றோம். பிறருக்கு தீங்கு உழைக்கும் பொய் சொல்ல மாட்டோம். தீக்குறளை சென்றோம். முன்னாடி என்னோ சொல்லிட்டு இருந்தோம். ஒருத்தரை பார்த்து அவனோ சித்திரை பார்த்து சொல்லணும் சென்றோதும். பிறருக்கு தீங்கு உழைக்கும் இல்ல, அது மட்டும் இல்ல, ஆச்சரியமான விஷயத்த சொல்ல இதெல்லாம் சொல்ல போறான். பிள்ளாய் அப்படின்னு சொல்லுவான். நான் உடையாய் அப்படின்லாம் சொல்ல போறான். என்ன சொல்றது, நான் வந்து கூட்டு போறேன் துணியாடி அப்படி எல்லாம் சொல்லி திட்ட போறான். அதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கும். அதை கொண்டு போய் பெருமாள் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். தீக்குறளை சென்ற உதவும் ஐயமும் பிச்சையும் ஆந்த நீங்க காட்டி. ஐயமும் ஐயம் பிச்சை, பிச்சையில பிக்ஷை. பிக்ஷைங்கிறது எப்படிங்கிறது பிரம்மச்சாரிகளுக்கும் அதே மாதிரி சன்னியாசிகளுக்கும் கொடுக்கிறது பிக்ஷை. பிச்சையும் பிச்சை அவளுக்கு கொடுக்கணும். ஐயமும் தகுந்தவா யாரா தகுந்த பாத்திரம் இருக்கு அவளுக்கு பார்த்து கொடுக்குற தானம். ஐயமும் பிச்சையும் பிச்சை பிரம்மச்சாரி என்பது அதாவது ஐயம் என்பது யோக்கிய விஷயத்திலே யாருக்கு யோக்கிய இருக்காலும் அவளுக்கு கொடுக்கணும். உயமாறு உகந்து
அவைகளை உய்யுமாறு உஜ்ஜீவிக்கும்படி எங்களை வந்து உய்யுமா வந்து ரொம்ப வாய் அப்படின்னு ஏண்டான்னா இப்படி என்ன சொல்றாரு பாகவங்க கிருஷ்ணானு ஐயங்கிறது கிருஷ்ணானுபவம், அதே மாதிரி பிச்சைங்கிறது பாகவத அனுபவம். ரெண்டும் இருந்தால்தான் உஜ்ஜீவிக்க முடியும். பகவத் விஷயத்தே உட்புது உண்ணுமாறு எண்ணி, பகவத் விஷயத்தே உண்ணுமாறு எண்ணி இல்லாவிட்டால் என்னாகும் அசல்நேவ பவதி, அசல்நேவ இல்லாதமான ஆகிவிடும் அப்படிங்கிற பெரியவாச்சான் பிள்ளை சுவாமி பெருக்காளரை சுவாமியிலிருந்து சில விஷயங்களை நாம் பார்ப்போம். பெருக்காளரை சுவாமி ஆச்சரியமா சாய்ச்சிருக்கிற சில விஷயங்கள்லாம் இங்க அடிபாடி, இங்க அடிபாடி நீராடி அப்படின்னு சொல்லி இங்க அடிபாடி வாசிக்க கைங்கரியம், பாடிங்கிறதா வாசிக்க கைங்கரியம், நீராடி அதுவும் என்ன வாசிக்க கைங்கரியம் நீராடி அப்படின்னா காய்கள் உடம்பால ஸ்நானம் பண்றது, எண்ணி அப்படிங்கிறதுதான் மானசீகம். அதெல்லாம் முக்கரணத்தாரும் நம்ம கைதரியம் செய்ய கடவோம் அப்படின்னு சாதிச்சிருக்காருங்க. அதே மாதிரி எல்லாம் விஷயத்தை சொல்லிச்சீங்கன்னா பார்க்கடல் வையத்தின்ற வளனடிவாடி சீரசமுத்திர வதிப்பவனே நாராயண் அவனே கண்ணன் நந்தகோபான் அப்பேற்பட்ட பரம்பொருள் இங்க வந்துட்டான் அப்படிங்கிறார். அவன் தான் இங்க வந்துட்டான். அதாவது அவனுடைய பரத்வத்தையும் சௌரபத்தையும் காட்டி கொடுக்கிறார். இங்க பரமனடிவாடி மத்த பரம் நாஸ்தின்னு பெருமானே தானே சொல்லியிருக்கார். மத்த பரமரம் நாஸ்தி, என்னை விட பெரியவன் யாரும் இல்லை, அதனால பரமன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனாலே நாட்காலே நீராடி அவன் நெய்யும் நோம் பாலும் நோம் போங்கி ஒத்துக்குள்ள விட்டுணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் செய்யாதன செய்யும், செய்யக்கூடாத காரியத்தை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறார். அது சொல்லச்சு என்ன சொல்றார், செய்யக்கூடாத காரியம் அஞ்சு வகைப்பட்டது. இதுதான் நாம சரணாகதியில பார்த்தோம். அகிருத்த கரணம், கிருத்தியாகரணம், பகவத் அவதாரம், பாகவத அவதாரம், அசகியாவதாரம். ஆக மொத்தம் இந்த மாதிரி இருக்கு. என்னடானா அகிருத்த கரணம்னா பரகிம்சை, அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. அத பரஸ்தோத்திரம், அது மாதிரி சில தப்பான காரியங்கள் சாஸ்திரத்துல சொல்றதை செய்யக்கூடாது. அதாவது அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணம், நாம என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கிறோம், சந்தியாதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதை செய்யணும். அது செய்யாம இருந்தா அது தப்பு. பகவத் அவதாரம் தேவதாந்திரங்களோட எம்பெருமான சேர்த்து வைக்கிறது, அவனோட பெரியவன் நினைக்கிறது, அதெல்லாம் தப்பு. பாகவத் அவதாரம் வைஷ்ணவர்களுக்கு பண்ணும் துரோகம். அசையாவதாரம் பகவத் பாதி விஷயங்களுக்கு பொறுக்காம இருக்காரு, அவளை எல்லாம் திட்டுவோம் அப்படின்னு சொன்னார். அதனால அப்பே ஏற்பட்டதை நாம் செய்ய மாட்டோம். ஓதோ உயுமார் எண்ணி வந்தேலோரம்பாவாய், உயுமார் எண்ணி வந்தேலோரம்பாவாய். 6 விஷயங்கள் நம்ம செய்யணும். அது என்னென்ன 6 அப்படின்னாக்க 6 விஷயங்களை சொல்றார். நீங்க உயுமார் எண்ணி, உயுமார் 6 என்னென்ன அப்படின்னா 6 திருக்கட்சி நம்பிகள் செய்த 6 வார்த்தைகள். திருக்கட்சி நம்பர் செய்த 6 வார்த்தைகளை எண்ணி அப்படின்னாக்க அவர்கள் சொன்ன ஆச்சாரியன்கிறது அவர் பெரிய 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 நம்பிகள் ஆச்சாரியம் அடையணும்னா, அதனால பெருமாள் திருக்கட்சி நம்பிகளோட பண்ணி தானே பரதத்துவம் சொன்னானே அதை எண்ணி 6 வார்த்தைகள் உண்டான அப்படின்னு அர்த்தம். 6 வார்த்தைகள் ராமானுஜருக்கு 6 வார்த்தைகள். அது சொன்னா அது வேதமே சாஸ்திரம். அதாவது பெருமாள் அத்வைதம் இல்ல, நாம விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிறது சொன்னார். அதை கூட முக்கியமான 6 அண்ணங்கள் கொண்ட பிரபஞ்சத்தை சொன்னார். அதே மாதிரி 6 பதம் கொண்ட துவயத்தை சொன்னார். அதெல்லாம் என்னதான் இல்லையா நம்ம. அதே மாதிரி பாட்டாரைஞ்சான திருப்பாவை சொன்னார், திருப்பாவை தானே சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை சொன்னார். அப்போ இந்த பெரிகார சொல்லி இந்த இதுக்கு துவன்யர்த்தம் அந்த உட்கருத்து எல்லாம் இந்த ஓர் திருப்பாவை பிரபத்தியை தான் சொல்ல வந்தது. அதனால முதல் பாதத்தை பிரபத்தியை பத்தி சொல்லிட்டார். நாராயணனே நமக்கே பலம் தருவான், பிரபத்தி செஞ்சால் நாராயணனானவன் நமக்கு
நமக்கு ஆச்சரியமான அந்தவேல் பேரம்பத்தை கொடுப்பான், நமக்கே பறை எங்களுக்கு கொடுப்பான்னு சொன்னார். இப்ப இந்த பாசுரத்துக்கு ரொம்ப அழகான வார்த்தை. இதுவும் பறை எல்லாம் பிரபத்தி சம்பந்தமான விடயத்தை பத்தி தான் மீதி நிறைய அர்த்தங்கள் நிறைய பேருக்கு ஆழ்வாரை பத்தி சொல்லுவான். அதே மாதிரி பக்தர்களை பத்தி சொல்லுவான், நிறைய சொல்லுவான். நாம இருக்கிற சமயத்துல சமயத்துக்கு உட்பட்டு கொஞ்சமா சொல்றதுனால இப்ப சொல்லுவோம். சொல்றார் வையத்து வாழ்வீர்கள், அர்த்தம் எழுதுறார். பூலோகத்தில் வாழ்வீர்கள், பரமேகாந்தியம் என்ன வாழ்க்கையை பெற்றவர்களே. கூப்பிடா யாரு? ஆண்டாள் கூப்பிடா. இது ஏன்னா இந்த தொன்மையை எல்லா இடத்துலையும் பொருத்தமாகும். அந்த அத்தனை வார்த்தைக்கும் அப்படியே பொருத்தம். ஆண்டாள் சொல்லுகிறான்னு ஆண்டாள் சொல்லி ஆண்டாள் தனக்கு பின்னாடி வந்த ஆழ்வார்களை எழுப்பினார்னாக்க சில பேருக்கு குதர்க்கமா கேள்வி கேட்க தோணும். ஆனா இங்கெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியாது. அப்படி அழகா இருக்கார் பெருக்கான சுவாமி. சொல்றார் பூலோகத்தில் வாழ்வீர்கள், பரமேகாந்தியம் பெருமாட்டியே பெருமாளே வேண்டுவோர் பரமகாந்திகள். நாமும் நோன்பை செய்ய விருப்பமுடைய நாமும் பிரதான பண்ணக்கூடிய நாமும் நம்பாவைக்கு நமக்கு ஏற்பட்ட சரணாகதி என்ன நோன்புக்கு பாவை நோன்புங்கிறதுக்கு அவா வேற அர்த்தம் சொன்னா முதல்ல. இங்கு சரணாகதி என்னும் நோன்புக்கு செய்யும் திருசைகள், செய்ய வேண்டிய சடங்குகள், அனுஷ்டானங்கள் கேளீரோ செவியாக கேட்டு நடைமுறையில் செய்யும் புலனை பெறுவீர்கள். செய்யறது மட்டும் போராது, கேட்கணும். கேட்டு வாழ்த்து வாசித்தது மட்டும் போராது, அனுஷ்டானத்தை கொண்டு வரணும். பிரபத்திய பத்தி தெரிஞ்சு கொண்டு இருக்கிறவர்களே அப்படின்னு கூப்பிடுறான். பார்க்கடல் தயமந்திரம் அங்கதான் சிவன் நாராயண சரணம் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது பார்த்திருக்கிறோம். பாடி அந்த தயமந்திரத்தை அர்த்தத்தை முனி அவனை வணங்கி அந்த மந்திரத்தை சொல்லி பிரபத்தி செய்தி பாடி பார்க்கடலில் பையத்தின் பரமனடை பாடிட்டு பார்க்கடல் பையத்தின் பரம தயமந்திரத்தினாலே சொல்லப்படுவனை தயமந்திரத்தை கொண்டு அவர் பிரபத்தியை செய்து பிரபத்தி செஞ்சாச்சு. நெய் பாலும் நெய்யுண்ணோம் காமவிகாரத்தை விட்டு விட்டோம், பாலுண்ணோம் விஷயாந்தங்களை விட்டு விட்டோம், கொடுக்கக்கூடிய பொருள்களை உண்ணாதவர்களையும் காமி கர்மங்களை விட்டு விட்டோம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் எல்லாம் செய்ய மாட்டோம், என்னடான பிரபத்தி பண்ணிட்டோம். அதுக்காக இதர் விடயத்துல காம விகாரத்தை உடையது, கோபத்தை உடையது, அதுக்கெல்லாம் போக மாட்டோம். நாட்காலே நீராடி தினந்தோறும் சித்தா மாறுவோம், நித்தியகரமானதை செய்வோம். நாட்காலே நீராடி தினந்தோறது சித்தானுஷ்டானங்கள். நாட்காலே நீராடி செய்கிறவர்களாயும் மையிட்டு எழுதுவோம். நிறைய அலங்காரங்கள்லாம் பண்ணிக்க மாட்டோம். அதெல்லாம் உடம்புக்கு வாசனை தெரிவிக்கலாம் செய்ய மாட்டோம். மலரிட்டுதான் முடியும், மலரிட்டு தற்பு வச்சு செய்ய மாட்டோம். அழகான வார்த்தை சொல்வார். தற்பு வச்சு செய்ய மாட்டோம், செய்யாத செய்யோம், பிறருக்கு செய்ய மாட்டோம் செய்யோம். கர்மா பாகவத அவதாரம் இவைகளை எல்லாம் செய்தார்களாயம் பாகவத் செய்ய மாட்டோம். தீக்குறளாய் வாயாலை சொல்ல மாட்டோம், வாயால சுத்த மாட்டோம். போதும் வேண்டியவர்களை செய்யாதவர்களையும் ஐயமும் பிச்சையும் ஆச்சாரிய விவகாரம். ஆச்சாரியர்கள் அவருக்கு ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஆச்சார விவகாரம் பாகவத கைங்கர் முதலவற்றை முடிந்தவரை இருந்து கைகாட்டி செய்து கையாலே செய்து ஆச்சார விவகாரம் ஆச்சாரனுக்கு உபகாரம் பாகவத கைங்கரி இதெல்லாம் ஐயமும் பிச்சையும் கைகாட்டி அப்படின்னு சொல்லிச்சு. ஆச்சாரனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் பாகவதர்கள் வேண்டிய செய்திகள் அப்படி வச்சு போச்சுன்னா ஐயமும் பிச்சையும் பிரிச்சு தரும். உயுமாறே உகந்து பிழைக்கும் பிரகாரத்தை எண்ணி நினைத்து சந்தோஷமாக இருக்க கடவி சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். இந்த பாசுரத்துல 6 விடயத்தை நாம செய்யணும், 6 விடயத்தை நாம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். செய்ய வேண்டியது என்னடான்னா நாட்காலே நீராடி தலைமுறை நீராடலாம். அப்புறம் என்ன பண்ணணும்? பரமனடி பாடி பரமனடியை பாட வேண்டும். ஐயமும் பிச்சையும் கொடுக்க வேண்டும். அந்த பாதத்தில் ஐயமும் பிச்சையும் தகுந்தவர்களுக்கு தானம் பிச்சைனா அந்த சன்னியாசிகள் கொடுக்க வேண்டும். உயமாறு எண்ணி உயர்கொண்ட பிரகாரத்தை உயமாறு எண்ணி சரணாகதி எண்ணி பிரபத்தியை செய்ய வேண்டிய அனுஷ்டானத்தை செய்ய வேண்டிய உகந்து அது பண்ண சந்தோஷமா இருக்கணும். இந்த 6 காரியத்தை செஞ்சுட்டார். செய்யாத 6 காரியம் விட வேண்டிய காரியம் என்னடான்னா நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் தீக்குறளை சென்றோதோம் எப்படின்னு சொல்லி 6 விஷயங்களை சொல்றார் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிச்சுட்டார்.
அடுத்தது நாம ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடு நாங்கள் நம் பாவைக்கு சாத்து நீராடினான் தீங்கின்றி நாடானாம் திங்கள் மம்மாறு பெய்து ஓங்குபுரம் துன்னனோடு கைதுவன பூங்குவாய் போதில் முறைவண்டு கண்படுப்ப தேங்காதை உக்கிரந்து சேர்த்த வலுவற்றி வாங்க குணமைக்கும் வள்ளல் பெறும் பழுக்கள் நீங்காதும் வரம்பாவாய். நோன்புக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யாத காரியங்களை சொல்லிட்டார். இப்ப சொல்றார், தங்களுடைய நோன்புக்கு அனுமதி பண்ணினவர்களுக்கு வனக்கடவதான மனத்தேர்களை செய்கிறார். ஏன்னா இளைய விருத்தாக்கள் இருக்காளே, அவதான் அனுமதி கொடுத்தா. அனுமதி கொடுத்தா என்ன பண்ணா, இந்த அவளோட சேர்ந்து கண்ணனோட சேர்ந்து நோன்பை நோருக்கு அப்படின்னு. ஆனா அவன் என்ன சொன்னா, நீங்க பண்ணி மழை பெய்யணும். அந்த மழை பெய்யற காரியத்துக்காக இவ அந்த காரியத்துக்கு முன்னிட்டு முதல்ல தாங்களுக்கு இட்ட காரியத்தை செஞ்சுட்டு அதோடு கூட தன் காரியத்தை சாதிக்கக்கூடியவர். அதே மாதிரி என்னன்னா, ஆஞ்சநேயர் பெருமாள் தூது அனுப்பினார் சீதா பிராட்டியை பார்க்கறதுக்கு. சீதா பிராட்டியை பார்த்தார், ஆனா அங்க இன்னொரு காரியத்தை செஞ்சார். அங்க கம்ப்ளீட்டா லங்கையை பூரா ஒரு சுத்தி விடயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வந்து அவளுக்கு ஒரு நஷ்டத்தையும் பண்ணி வந்தார். தன் காரியத்தை முடிச்சு அவ காரியத்தை முடிச்சுட்டு தன் காரியத்தை முடிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அதுதான் ரொம்ப முக்கியம். தங்களுடைய நோன்புக்கு அனுமதி பண்ணினவர்களுக்கு விருத்தர்களுக்கு வரக்கடவதான பலத்தை அருளை செய்கிறார். அவளுக்கு கொடுக்கிற பலகள்னா மழை பெய்யணும். அதான் சொல்றார், தங்களை நோன்புக்கு எவ்வளவானே பலமாக இருந்த போதும் அவளுக்கு என்ன போன பலன் பெருமாள் தான் இருக்கணும். இருந்த போது அவாந்திர பலத்தை கூறுகிறாள். அதோட கூடி சம்பந்தமுடைய பலத்தை கூறுகிறார்கள். முதல் பாதரம் உபயவிபூதி யோகம். உபயவிபூதிக்கு அவன் தான் ஏன்னா பரமன் அங்க. அதே மாதிரி யசோத இளஞ்சிங்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டு உபயோகினான். பரரூபத்தை நாராயணன் என்பார்கள். முதல் பாதத்துல பரரூபத்தை நாராயணனே சொன்னான். அதனால முதல் 5 பாட்டுல பெருமாளுடைய 5 ஆகாரம் சொல்ல போறான். அதுல முதல் பாட்டுல பரவதத்தை சொன்னான். 2வது பாட்டுல என்ன சொன்னாங்க, பார்க்கடவுள் பையத்திருந்த பரமன் அடி அப்படின்னா, பார்க்கடவுள் பையத்திருந்த பரமன் யாரு? அவன் தான் திருப்பாட்டுல சிவன் நாராயணன். அதனாலே அது யூகத்தை சொன்னான். இந்த இதுல என்ன பரம் யூகம், அப்புறம் அடுத்த விபவம். அதனாலே இந்த பாசுரத்திலே விபவாதாரத்தை அருளை செய்கிறார். எந்த விபவாதாரம் அப்படின்னா ஓங்கி வளர்ந்த உத்தமன் அப்படின்னு சொல்றார். அதனால அந்த பாசுரத்தை அப்படின்னு அவதாரியை வச்சுட்டார் சுவாமி ஆச்சாரம் பிள்ளை. அதுக்காக நாங்க நோக்க போறோம். நமக்கு பலர் பெருமாடு கைங்கரியம் இருந்தாலும் நாட்டோருக்காக மழை பெய்ய வேண்டுவதற்காக அதை பிரார்த்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பித்த அவதாரி. ஓங்கி மகாபலியால் நோவுபட்டு தேவர்கள் ஆர்த்த தன்மையோடு வளர்ந்தபடி பிறர்கள் செய்யப்படுவதாலே வளர்ந்தபடி மகாபலியா நோவுபட்டு மகாபலினால் நோவுபட்டார்கள் தேவர்கள். எல்லாத்தையும் அழித்து முடிவுட்டான். எல்லாத்தையும் உடனே ராஜாவாட்டான். தேவர்கள் ஆர்த்தி ஓடி வந்தார்கள். என்ன வந்தா பகவானே எனக்கு காப்பாற்றா கேட்டு. அதனால இருந்தான் அவன் கேட்ட உடனே பெருமாளுக்கு வந்து கோபம். அதனால எப்படி என்ன ராமனா வந்தான், ஓடி கேட்டான். அவன் தீர்த்த பார்த்த உடனே வளர்ந்துட்டானா. வளர்ந்துட்டானா. பிறகு காரியம் செய்யப்படுவதாலே வளர்ந்தான். தனக்கு காரியம் செஞ்சா குறுகி போடுவான். தனக்கா அவனுக்கு கேட்டா குறுகி போடுவான். பிறனுக்காக கண்டா ஓங்கி மேல வளர்ந்துட்டானா. அப்ப ஏற்பட்டவன் ஏன்டானான் உவந்த உள்ளத்தனா உலக வளர்ந்து சந்தோஷப்பட்டு வளர்ந்தான்கிறார் பெருமாள். ஆழ்வார் அவன் நாடுகிறாரே இறப்பு யாழங்கிட்ட பிரீதியினாலே வளர்ந்தபடி ஓங்கி 2 சாட்சி. ஒண்ணு ஏன்டா ஓங்கி வளர்ந்தானா, அவன் தீர்த்தம் நம்ம என்ன நடவர போறது பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாழ வார்த்தை உடனே சந்தோஷப்பட்டானா. அதான் உவந்த உள்ளத்தனான்னு சொன்னார். அடுத்தது யாரும் கொடுத்து அவன் கொடுக்காம போயிட்டானா என்ன பண்றது, அவன் கொடுத்துட்டானே அதனால சந்தோஷப்பட்டான். இறந்த யாதையும் கெட்டிய பிரீதியினாலே வளர்ந்தபடி ஓட்டு வளர்ந்ததுக்கு 2 காரணம் சொல்றார். ஒண்ணு பெருமாளுக்கு சந்தோஷம், இன்னொன்னு யாதகத்தை ஒப்புக்கொண்டானு சந்தோஷம். உலகளந்த விசக்கிரமே பிதுமே மேடமேதான் வேதமே சொல்லிச்சு. அவன் ஏறனானான். வேதத்துல சொல்லியிருக்கேன். ஏதான் என்கிறபடியே சாட்சமா சொல்லியிருக்கு. வித்யாதுவென்று எல்லா தலைகளும் திருவிடை வைத்தபடி
எல்லாத்தையும் விட்டாங்க. ஏதாவது செங்கல்தாங்க கல்பகாரம் படிச்சுவேன் கடாமுகத்தை பதிகம் ஊட்டாமல் அலங்கரை செய்து கேட்கச்ச அவருடைய திருவடியின் தலைவேலை எப்பதான் அவரோடு கேட்டான் இல்லையா? அப்பேற்பட்டான் அவைகளுக்கு வித்யாதவன் எல்லா தலைவரும் காண வச்சாலாம். மேடு பல்லங்கள் இருக்கிறார்கள். அவைகளுக்கு விருப்பமில்லாத போதிலும் யாரும் கேட்கல. மரம் மட்டைகள்லாம் ஒண்ணும் கேட்கல. அந்த தலைவன் கை வச்சானாம். அடி வைத்தான். இவைகளின் வருடத்தை உறக்குறான் உலகணந்த. அதாவது அவன் உகந்த உள்ளத்தனா ஆயினா எல்லா தலைவரை கை வச்சவோ சந்தோஷப்பட்டான். கால் வச்சானாம். அது வாமனாவதாரம் கிருஷ்ணாவதாரம் போன்று சேற்றிடங்களையும் வடவடைகளும் ஒத்தி இருக்கும். வாமனாவதாரமும் சரி கிருஷ்ணாவதாரமும் சரி ஒரே மாதிரி. அவனும் அழகு இவனும் அழகு. அவனை உலகளந்தான் இவனை உலகளந்தான். இவன் உலகந்தான். அவன் எவ்வளவு இடத்துல தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டியிருக்கான் தெரியுமா? அதனால கிருஷ்ணாவதாரம் போலும் ஜெயச்சிதம் வடிவம். அவன் ஜெயச்சிதம் பெரிய ஜெயச்சிதம். யாரு? உலகளந்து பெருமானுடைய சேர்ச்சிதம் வாமனாவதாரம் பண்ணி திருவிக்கிரமாவதாரத்து அவன் சேர்ச்சிதம். அதே மாதிரி இவன் பெரிய பாரதங்கை செய்து அத்தனை பேரு பாரதம் செஞ்சானே அந்த காரியம் யாரால செய்ய முடியும்? அதனால சொல்றான். அதனாலே வடிவழகலும் ஒத்துருக்கு. 2 பேரும் பார்க்கறதுக்கு அழகான். அவனை பார்த்து வாமனாவனுடைய அழகை பார்த்து மயங்கினான் மாவரி. அதே மாதிரி கண்ணனுடைய அடிவடையை பார்த்து எல்லாரும் மயங்கினான். அதுலயும் கோபத்திரிகள் மயங்கினாலே. அதான் சொன்னார் உத்தமன் ஓங்கி உலகளந்ததானே உத்தமனானான். உத்தமனானான் புது உத்தரன் உத்தமம் சூப்பரேட்டி விடுகிறேன். வடவெளியில தன் பேரால் உபகாரம் செய்தவன். அவன் தனக்கு ஒரு நல்லது கிடைக்க போறதுன்னு நினைச்சானான். தனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு நினைச்சானான். வேந்தனாயில் ஏன்னா தேவர்களுக்கு தான் வாங்கி கொடுத்தான் பேர் கிடைக்கிறான். தன் பேர பிறரை ஹிம்சித்து தன் வயிறு வளர்ப்பவன் அதவன். பிறரெல்லாம் ஹிம்சித்து தன் வயிறு வளர்க்கிறான் ஒருத்தன் அவன் அதவன். பிறரை ஜீவிக்க வேணும் நாமும் ஜீவிக்க வேணும் இருப்பவன் மத்தியவன். நீனும் ஜீவிக்கோ நானும் ஜீவிக்கிறேன் 2 பேரும் சேர்க்கிறான் அப்படின்னு சொல்லி பரஸ்பரத்தினுடைய பிரயோஜனத்தாலே இருப்பவன் மத்தியவன். தன்னை அழியவாறு பிறரை ஜீவிக்க வைப்பவன் உத்தமன். தான் கீழே போனாலும் இன்னும் நன்னா இருக்கணும் சொல்றானே அவன் தான் உத்தமன். அதனாலே தான் கீழாக ஒரு யாதகனாக ஒரு வாமனாக ஒரு பிரம்மச்சாரியாக போனானே அதனால பிறருக்கு கிடைச்சது அதான் உத்தமன். ஆனால் சொல்றான் தான் யாதகம் செய்து இருந்து இந்திராதிகளை வாழ வைத்தான். போய் இந்திராதிகளை வாழ வைத்தானே. பக்தானான் பாம் பிரகாசத்தை சிதம் செய்து பக்தர்களுக்கா தான் செய்யக்கூடியவன். அபியகம் ஜீவிதம் தோம்பாசி தேச லக்ஷ்மண நருப்பிரதிஜாம் பிரம்மண அம்மா கீதா பிராட்டி பெருமாட்டு கேட்கிறார். இந்த ராட்சசர்கள்லாம் அடிக்கிறேன்னு சொல்லிட்டேடு அவர்கள்லாம் நமக்கு தொந்தரவு பண்ணலையே அப்படின்னு சின்ன காலத்தை கேட்கிறான். இல்லம்மா அபியகம் ஜீவிதம் நான் தப்பான் அம்மா இவர்கள்ட்ட எல்லாம் அவன் ரிஷிமணிவர்கள்ட்டெல்லாம் நான் இது கொடுத்துட்டேன் பிரதிஜை பண்ணி கொடுத்துட்டேன் அடிக்கிறேன்ட்டு ஒன்ன விட்டாலும் விடுவேன். அதான் உத்தமன் சொல்லிச்சு நீ வேண்டாம் என் உயிரை விட்டாலும் விடுவேன் உன்னை விட்டாலும் விடுவேன் லட்சுமண விட்டாலும் விடுவேன் ஆனா அவர்களை காப்பாற்றித்தான் தேவேன் அப்படின்னு சொன்னானே. பிறருக்காக தான் இருக்கிறான் காமிச்சான் தான் உத்தமன் அப்படின்னு சொன்னான். பேர்பாடி அப்பேற்பட்ட உத்தமனுடைய பேர்பாடி அவனுடைய பேரை பாட வேண்டும். திருநாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும். உத்தமன் பேர் திருமந்திரம். ஏன்னாக்க அந்த அந்த உத்தவன் ஓங்கி வளர்ந்த உத்தவன் அது திருவட்டாட்டத்தினுடைய ஏன்னா திருவட்டாட்டங்கிறது சின்னது பெரிய கண்ணாடியை காட்டுமா போலே சிறிய கண்ணாடி பெரிய ஒருவை காட்டுமா போலேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருமந்திரத்துல எல்லாம் அடங்கி இருக்கு. அது வாமனா திருவிக்கிரமாவதாரத்து பொருந்திருக்காங்க. முதல் பாட்டிலே நாராயணன் 2வது பாட்டிலே பரமன். இந்த அந்த மந்திரார்த்தமான பூர்த்தியை சொல்லுகிறாரு நாராயணன் பரமன். அவனுடைய பற்றி சொல்றது இன்னது இதான் திருவட்டாட்சரம். இந்த மந்திரத்தை யாப்தி பரவுதல் யாப்தினா பரவுதல். நாராயண மந்திரம் ஸ்ரீமன் நாராயண ஜனமந்திரங்கள் துவயமந்திரத்துடைய அர்த்தத்தையும் காணிக்கிறாங்க. திருவிக்கிரமாவதாரம் சொல்வதா திருமந்திரத்தையும் சொல்லுகிறது. திருவிக்கிரமாவதாரத்துல வியாப்தி சொல்றது பெருமாளுடைய வியாப்திய நாராயண சப்தத்தினாலே. அவன் திருநாமங்கள் கண்டு காரியம் கொள்ளும்படி அவன் பேர் சொன்னாலே நம் காரியம் நடந்துடும். பேர் சொன்னாலே சொல்வா தாரகாலயாச்சுதா கோவிந்தா புனீகாச்சா லட்சணாம் சரணாகதம் பரிவாச்சாரம் எல்லாம் எழுதிச்சு
அவருடைய திருநாமம் தான் அவளை காப்பாற்றிச்சுன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். இருந்தாலும் சரணாகதம் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரணாகதி பண்ணதுனால காரணம் சரணாகதிங்கிறது முக்கியம். பெரும் பேரானது சரணாகதி வந்து கொண்டு விடுங்கிறதுக்காக சொல்றாங்க. அதனாலே திருநாமத்தை சொல்லுவோம். அவர் திருநாமத்தை கொண்டு காரியம் கொள்ளுகை. திருநாமத்தை சொல்ல அவன் காலில் விடும். நாராயணாவோ மணிமண்ணா நாராயணாய் வாராய் நாராயண வாராய் பிரபத்தி ஒன்றுதான் காலில் விடலாம் அப்படிதான். தராமம் சொல்வது எல்லோருக்கும் அதிகாரம் உண்டு. எல்லாரும் சொல்லலாம் திருநாமத்தை. இவன் அவன் இல்லை, எல்லாரும் சொல்லலாம். சொல்வதே போக்கியதை பெற்று தரும். சொல்வதே போக்கியதை பெற்று தரும். சொன்னாலே நமக்கு சந்தோஷம் இருக்கு. அதனாலே போக்கியதை பெற்றுக் கொடுக்கும். நாங்கள் திருநாமத்தை சொல்ல மாட்டால் எடுக்க விட்டாங்கள். சொல்லாவிட்டா எடுக்க நாங்க இருக்கமே பேர்வாடி நாமெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? திருநாமத்தை சொல்லணும்னு சொல்லி கம்பல் பண்றோம் நாங்க. நம் பாவைக்கு பாவை நோன்புக்கு சாத்து நீர் ஆடினால் நாட்டாருக்கு நோன்பு நமக்கு விலகதாபம் போன நீராட்டம். ஆச்சரியமான வீடு. ஏன்னா நாட்டாருக்கு நோன்பு மழை பெய்யறதுக்காக நோன்பு செய்கிறோம். நாமும் நம் பாவைக்கு சாத்து நீராடினால் நாட்டாருக்கு நோன்பு மழை நமக்கு நீராடுதல். என்ன நீராடுதல்னா நீராடுதல் அனுபவம் முதல் நாள் சொல்லுவோம். நீராடுதல் நீராட்டம் என்ன நீராடுதல் கிரகதாபம் போகும்படி நீராடுதல். வேறுபாடி வேறுபாடி நீராடினால் சம்பந்த ஞான பூர்வமா கிருஷ்ண சம்ஸ்பேஷம். வேறுபாடிச்சு அவனோட சேர்ந்து ஏன்னா பெருமாளுக்கு நமக்கு உள்ள சேரசேரி பாவத்தோட பண்ணணும். அதெல்லாம் பலமும் பலப்பிரதானம் உலகளந்தவன். பலமும் பலப்பிரதம் பலமும் அவன் தான், பலப்பிரதம் அவன் தான். அப்பேர்பாடி தீங்கின்றி நாடெல்லாம் நாட்டில் ஜாதி துர்பிட்சம் முதலிய அமங்கலங்கள் இல்லாமல் எல்லாம் ஒரு தீங்கு கூட இருக்கக்கூடாது. ராமோ ராமோஜி ராஜானாம் ராமோ ராஜ்ய பிரசாதி. எங்க பார்த்தாலும் ராமர் ராமன் சொல்லிட்டாவான். அப்ப ஏற்பட்ட மாதிரி அந்த ராமராஜ்யம் வரணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தீங்கின்றி நாள் எல்லாம் ஒரு தீங்கு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திங்கள் மும்மாறு பெய்து வெள்ளக்கேடு வறட்சியின்றி மழைவதல். வெள்ளக்கேடின்றி வறட்சிக்கேடின்றி அதிவிருத்தி அனாவிருத்தி இல்லாமல் சொல்றாரு. நிகாமே நிகமாதி பஞ்சந்தோ வருது. அந்தந்த காலத்துல மழை பெய்யணும் அப்படின்னு இது சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட திங்கள் மும்மாறி 3 மாதம் பெய்யணுமா. ஒரே பெஞ்சிடக்கூடாது. 1ஆம் தேதி ஒண்ணு 10ஆம் தேதி ஒண்ணு 20ஆம் தேதி ஒண்ணு பண்ணணுமா. அதே மாதிரி ஏன்னா அந்தந்த வெள்ளக்காடு இருக்காது, அனாவிருத்தி இருக்காது. ஓங்கு பெரு சன்னலோடு கையெழுக்கலாம். வாமனன் திருவிக்கிரமாவது போல ஓங்கி வளர்ந்து வைத்து அது சின்னதா இருந்து அப்படியே வாமன் எப்படி வளர்ந்தாலும் ஒரே நாள்ல வளர்ந்துருமா. அதே மாதிரி ஆகாரங்களும் வளர்ந்திருக்கை ஓங்குவரம் சன்னலோடு கயறுகள. அந்த பெரிய அந்த நெல்லுக்கு பெயர் என்ன செய்யறது? செருக்காலே யானை கண்டு போ வளர்ந்த கயறுகளான பெரிய யானை விட பெரியா இருக்காங்க மீன்கள். அதுக்கெல்லாம் உள்ளே புகுந்து போற இடம் தெரியாமல் துள்ளுமாம். போந்து வரும் சன்னலோடு கயறுகள் மீன்கள். அந்த ஊர்ல அப்படி இருக்குமா பெரிய ஏன்னா திருவிக்கிரமன் மாதிரி ஓண்டு உழந்ததுதான். எங்களா தேகலேஸ்வர சுழற்சியை பார்த்தா அந்த ஊர்ல கரும்பு எப்படானா திருவிக்கிரமன் மாதிரி வளர்க்குமா. அதே மாதிரி இங்க நெற்பயிர் இருக்கு. அதுதான் செந்நற்பயிர். சிவந்த நல்ல அரிசி நெற்பயிர் செம்மையான அரிசி. உள்ளே புக இடம்பெறாமையாலே துள்ளும் பூங்குவனை போதில் ஒரு வண்டு கண்படுப்ப பூங்குவளை. அந்த அந்த காலம் தசரியமான கோவளை பூ. அந்த காலத்துல அந்த சமயத்துல பூங்குவளை குவளைப்பூ மரம் அப்படி இருக்குமா. அதனால கோயில் வண்டு அதாவது மதுபானத்தினாலே அந்நியபோக்கிய சந்தேகத்தாலே பிறந்தவர்களுடைய வடிவிலே ஈடுபட்ட வண்டுகள் அந்த புஷ்பங்கள்ல உட்கார்ந்து மரலை சாப்பிடலாம், தேரை சாப்பிடலாம். வடிவிலே ஈடுபட்ட வண்டுகள் புஷ்பத்தின் பசத்தாய நஞ்சுண்டானை போல் நடந்து உணர்ந்தும் அப்படியே பட்டு உருட்டும். அவளுக்கு ஒன்றும் இழந்து ஒன்றுமில்லாது வாழி நிற்கும். திருநெல்வேலூர் பாசத்துல பள்ளி கவனத்தில் ஏற்பட்ட பகுவா இளவன் முகம் நோக்கி நழிவாடும் நல்லி ஊடும். ஒரு
நண்டு, ஆண் நண்டு, பெண் நண்டு இருந்துதான் எனக்கு ஒரு மகரந்தத்தை கொண்டு வா, அதை கொண்டு வான்னு. இது என்ன செஞ்சுதான் இங்கேருந்து போச்சான். ஒரு கமலத்திலே தாவர பொறுப்பு உட்கார்ந்துதான். அங்கே என்ன செஞ்சுதான் அது பள்ளி கவல திரை பட்டவன் அது சாப்பிட்டுதான் உடனே மயங்கி அழகு வந்து விட்டான். ராத்திரி ஆயிடுச்சு. அதனால உடனே தாமரைப்பு மூடி விட்டு உள்ளுக்குள்ள மாட்டி விடுத்தோம். இது இது திரும்பி வரல. மத்தா நாள் காலம் சூரியன் வந்தோன்னு மறந்துது. இது வந்த உடனே அது மேல மகரந்த பூவெல்லாம் பார்த்துதான். பார்த்த உடனே பெண்ணு கேட்டான், ஐயோ இப்படி பண்ணிட்டியே, எங்க போயிட்டு வந்தேன்னு சண்டை போட்டான். ஊடம், அதனால காதல் ஊடம் அப்படின்னா அது மாதிரி அந்த மாதிரி மதுபானத்தினாலே மயங்கி விடக்கூடிய பூங்கோலை போதில் குறைவந்த கண்படுப்ப அப்படின்னா மயங்கி விழுந்துருது. அது மாதிரி திருவங்கையாளர் அப்படியே பார்த்து ரசிச்சிருக்காரு. வயலோட சம்பருத்தி. அதனால என்னாச்சு, வயலோட சம்பருத்தி அவ்வளவுதான். வாயிலே மதுவோடு வண்டு கண்டட்டம் இது 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 வயலோட சமிருத்தி. அதனால வயலோட சமிருத்தி அவ்வளவு ஆச்சரியமா இருக்காது. தேங்காதே இருந்து தேங்காதே கறக்க ஒரு பட்டு ஒரு இலையா இருந்து பால் மாறினால் என்றோ எழுந்திருப்பது. தேங்காய் கொட்டிட்டே இருக்கான், பால் கொஞ்சம் கறந்த கறக்க வந்துட்டே இருக்கான். சீர்த்த முறை பற்றி வாங்க குடல் நிறைக்கும். இரண்டு கையாலும் அனைத்தையும் கறக்க வேண்டி இருக்கை. இரண்டு கையாலையும் அனைத்தையும் கறக்க வேண்டி இருக்கை. இரண்டு கையாலும் கறக்கிறானா. பெரும் வள்ளல் பெரும் மதுக்கள் கிருஷ்ணன்படி. இந்த மதுக்களும் அவ்வளவு எளிமையானவை. கிருஷ்ணன் மாதிரி எளிமையா இருக்குவான். கட்டவும் கறக்கவும் கட்டுவா, அதையும் கட்ட முடியுமா? கிட்ட எல்லாரும் போக முடியாது. தூது போயெல்லாம் போவான். போவோம் என்ன போவானா. அதுபோல எழுந்துகளும் கட்டவும் அடிக்கவும் தன்னை கொடுக்கும் பதுக்கள். கிருஷ்ணன் எப்படி கட்டுப்பட்டிருந்தானோ அதே மாதிரி இந்த பதுக்களும் சின்ன குழந்தைகள் போனா கூட இருக்குமா. அப்படி ஏற்பட்டது. பெரும் பதுக்கள் பெரிய பதுக்களா இருந்தாலும் பவ்யமா இருக்குவான். கிருஷ்ணன் பசம் தாயாரே வளர்ந்த ஏண்டா பெரும் பதுக்கள்னா, கிருஷ்ணன் தொட்டு 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 வளர்த்துவேன். அப்பேற்பட்ட பதுக்கள். சத்ருஞ்செயன் சக்கரவர்த்தி திருமகனுடைய யானை போல அவ்வளவு பெரிய யானை பெரும் பசுக்கள். சக்கரவர்த்தி திருமகனுடைய பெரிய பட்ட யானை இருக்கு, அது சத்ருஞ்செயன் பெறான். அது மாதிரி இருக்குமாம். நீங்கா செல்வம் நிறைந்து அழியாத செல்வம் மறுவில்லாதபடி ராஜின் அழியாத வந்த சம்பத்து கூட்டுடைத்தாயிருக்கும் நீங்காத செல்வம் நிறைந்து. அதனால பாட்டி பார்த்து பெருமாள் கொடுக்க அப்பேற்பட்ட செல்வமானது நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாகவதத்துக்கு மேலோட பிரிவாச்சாரம் வியாச்சாரத்தை சொல்லுவோம் நாம. இப்ப சுவாமி பெருக்காரணி சுவாமியினுடைய யஜ்ஞார்த்தம் அதை சரணாகதியை பற்றியே சொல்லு. ஓங்கி வாடி ஓங்கி விஸ்வரூபம் எடுத்து உலகங்கள் அந்த உத்தமனான கிருஷ்ணனுடைய தனியன் கிருஷ்ணனுடைய நாமங்களை பாடி அத்தா சந்தானம் பண்ணி ஓங்கி உலகந்த உத்தமன் வேறுபாடி. உத்தமன்றது கிருஷ்ணன் யோசிக்கணும். ஏன்னா கிருஷ்ணனும் வாமனாவதான் செய்தும் ஒன்று. அதனால அவன் சொல்றார் விஸ்வரூபம் எடுத்து உலகங்களை அழைத்த உத்தமன் அவன் தான் கிருஷ்ணன். அவன் தான் வாமனன். நாங்க சொன்னா கிருஷ்ணன் சொல்றோம். நாம் அனைவரும் இந்த நீராடினால் சரணாகதி என்னும் ரகசியத்தை பலரும் அறியும்படி உபதேசத்தை சரணார். எல்லா பாலும் சரணாகதி பற்றியா சொல்ல போகுது. அதனாலே கிருஷ்ணனுடைய அவனுடைய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் அனுசரித்து அனைவரும் சரணாகதி ரகசியத்தை பலரும் அறிவியல் அனுஷ்டித்து எல்லாரும் செடிபடி அனுஷ்டிக்கமா. நான் தீங்கின்றாடலாம் உலக மக்கள் அறிவர் அந்நிய சேடத்தும் நீங்க எல்லாரும் இருப்பர். நாம் அனுஷ்டிச்சுதான் அதே மாதிரி எல்லாரையும் அனுஷ்டிக்க செய்தாக்க லோகத்தில் இருக்கிறவெல்லாம் அந்நிய சேடத்துக்கு வெளியில போக மாட்டாளாம். அவர்கிட்ட இவன்கிட்ட போக மாட்டான், அந்த தேவட்ட போக மாட்டாளாம். ஆனா பிரபத்திங்கன்னா பெருமாள் தான் பண்ணக்கூடியது. நீங்கள் மும்மாறி பெய்து சந்திரனை போல சீதளமான இந்த 3 மந்திரங்களில் 3 மந்திரங்கள் ரகசியத்திரகள் மந்திரங்களில் சொல்லப்பட்ட பொருள்களை பிரபந்த உருவாக உபதேச உருவாக மத்தியில் 3 வருடத்தை பெற்றவரால் மும்மாறி பெய்து. மும்மாறி 3 மழை. 3 மழை என்னடான்னா இந்த ரகசியத்திரத்துடைய அர்த்தத்தை இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும்னாக்க சில பேர் பிரபந்தத்துறால் தெரிஞ்சுப்பா. பிரபந்தத்துல சொல்லியிருக்கா 3க்கும் சொல்லியிருக்கு. அதே மாதிரி உபதேசமாகும் ஆச்சாரிய உபதேசமாகும்
இல்ல அர்ச்சையில ஈடுபட்டாலும் தெரிஞ்சிடும். அதனால மும்மாறு வயது 3 வகையாக தெரிந்து கொள்வது. நான் பிரபத்தியில ஈடுபட்டு அதே அதனுடைய உட்பொருளால் தெரிந்து கொள்வது. ஓம் ஓம் உலகம் ஓன்று வரும் தன்னோடு பெயர்களான் எப்படியானால் சுவனிட்டையாகவும் புத்தினிட்டையாகவும் பிரபந்தனால் நெற்பயிர் அடைந்துள்ள மீன் போன்ற ஆச்சார நித்தர்களும் துள்ளி விளையாடுவார்கள். ஆச்சாரிகள்லாம் மீன் மாதிரி துள்ளி விளையாடுவாளாம். ஏண்டா அப்படின்னாக்க நம்ம சொல்றது கேட்டா அதனால நம்மகிட்ட வந்துட்டா ஆச்சார ரீதியா பண்ணி வச்சுள்ளார், அதே மாதிரி உத்தி ரீதியா பண்ணி வச்சுள்ளார் அப்படின்னு சொல்லி பிரபந்தம்னு சொல்லக்கூடிய நெற்பயிர் இருக்கு, அதை பார்த்த மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடுமா. யாராலும் ஆச்சாரிகள் துள்ளி விளையாடும். பிரபத்தியம் பண்ணா ஆச்சாரிகள் மரபத்தோடு இன்னைக்கு ஒரு ஆள் நம்ம மட்டும் வந்துட்டாரே சேர்த்துட்டோமே நம்ம சந்தோஷப்படுவாளாம். பூங்குவலை போது துள்கன் கண்படுப்ப பட்டு தூங்கலாம் என ஹிருதய கமலத்துல. அதனால் ஹிருதய மதத்தில் எம்பெருமான் விசாரத்து தூங்குவான். ஹிருதய கமலத்துல பிரபத்தி பண்ணிட்டா இன்னும் நமக்கு கவலை இல்லை அப்படின்னு. ஏன்னா தம் பையன் காணா போயிட்டான் வந்துட்டான்னு நினைப்பான். தேங்காலே தங்களுடைய வாத்சல்யமான் குடல் வாத்சல்யம் தேங்காலே உட்கார்ந்து தீர்த்த முறை பற்றி வாங்க குடம் அது வரையில் சொல்றாரு. தங்களுடைய வாத்சல்யம் குணம் முதலான குணங்களை கண்டு அஞ்சாமல் கெட்டி வந்துள்ள குடம்போடு சீர்களை அந்த ஆச்சாரங்களெல்லாம் வாட்சத்தினாலே கெட்டி வந்து எல்லாத்தையும் கண்டு ஆச்சாரியன் சிஷ்யர்கள் வரலாம். இடர்களை வளரை எதிர்பாரா பால் கொடுக்கிறது எதிர்பார்த்தா கூட இருப்பாரு. அங்க கண்ணுக்கூட்டிய வச்சுட்டு பின்னாடி கண்ணுக்குடிய கொஞ்சம் கொடுத்து மீதி நம்ம தான் எடுத்துக்கணும். பலனை எதிர்பார்க்காத ஆச்சாரிகளும் நமக்கு சொல்லிக் கொடுப்பாளாம். அதனால பல ரகசியங்களை கொண்டு வேதம் புராணங்கள் குடம் வைக்க அத்தனை கொடுப்பாளாம். உபனிஷத் சொல்வா, வேதத்தை சொல்வா, ஸ்ரீ புராணங்களை சொல்வா, இதிகாசங்களை சொல்வான். நிறைக்கும் ஞானப்பாலை ஊட்டி வளர்க்கவும் பிரபத்தி பண்ணி இருக்கிறத முட்டாலும் ஞானத்தை கொடுக்கிறாளே அவதான ஆச்சாரிகள். அதனாலே நீங்காத செல்வம் அழியாத விஞ்ஞானம் நிற்காலும் பூர்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 3வது பாதத்தை முடிச்சுட்டார். 4வது பாதம் ஆழிமனை கண்ணா ஒருநே கைகரமே ஆடிகள் புக்கு வந்து கொடாத்தேரி ஊழி முதல் ரூபம் போல் மெய்கருத்து வாழிகந்தோடு பத்மநாபன் கையோன் ஆழிபோல் மெல்ல வலம் புரிவோன் என்பது தாழாதே தாங்கம் தரமடைமோ மாலை உரைனே பெய்தினாய் நாங்களும் ஆறுகளை நீராலும் வெந்தேரோரும் பாவாய். போன பார்த்து அழியாத செல்வம் அளவில்லாததுன்னா காட்டியாத ஒரு செல்வத்தினால வள்ளல் பெரும் பதுக்கள் அப்படின்னு சொன்னதுனால பதுக்கள் எல்லாம் கிருஷ்ணன் படையினால வள்ளல் ரோல் இருந்துதான் அப்ப ஏற்பட்டது. அதே மாதிரி செலுத்து அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துடலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மழை வெடிஞ்சு அதனால சமருத்தி ஏற்பட்டது. அந்த சமருத்தினால பொதுக்கள்லாம் நன்னா பொருள்களை வெஞ்சது, மழையெல்லாம் கொட்டி பால் எல்லாம் வளர்ந்தது அப்படின்னு உடனே உடனே நம்ம வந்த காலம் ஞாபகம் வந்துருச்சு. வாழ்க்கை உடனே என்ன வந்துட்டா நாட்டார்களுக்கா மழை கேட்கணும்னு சொன்னோம், அவசியமா கேட்கணுமே. அதனால மழைக்கு தேவதையான கருண பகவானையோ அதுக்கு தேவதையான யாரையும் வச்சுருக்கோம். அதனால இங்க அண்ணாங்கிற வேர்டுக்கு பெருமாளையும் கேட்கலான்னு சொல்ல போறாங்க. அதனால அவளை கூப்பிட்டு உத்தரவிடுகிறார்கள். ஆழிமனை கண்ணா எம்பெருமானே பெண்கள் சொல்லிட்டு செய்யும் கையாளா இருக்க செய்து தேவதாங்களை கேட்கவும் வேண்டுமோ. பெருமாள் வந்து இந்த இளைய சிறுவர்கள் இவர்கள்லாம் கூட்டு சொல்றா, இந்த காரியம் செய்யடா இந்த காரியம் செய்யடான்னு சொல்றா, ஓடி வரா. இன்னைக்கு அங்க வாங்க கூடுறா வர்றா. அப்ப நாட்டிய வாடுறா, பெண்ணை தருவேங்கிறான். வெண்ணை கையில வச்சுதான் நவநீத நாட்டியவோ நவநீதத்துக்கு நாட்டியம் ஆடினானே பேர்பட்டவன் இல்லையா. சொன்னதை எம்பெருமான் என்ன செஞ்சான், பெண்களை சொல்லிட்டு செய்யும். பெண்கள் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டானா. கட்டி போட்டா அம்மா இருக்கேம்மா கட்டி கண்ணுதான் நான் கட்டுண்ண பண்ணி வருவாயன் அப்படின்னு சொன்னாலே அப்பேற்பட்டவன் கையாளா இருக்க செய்து தேவர்கள்லாம் சொல்றது கேட்காம இருப்பாளா. பெருமாள் சொல்றது சொல்றதால பெருமாள் என்ன இவர்கள் சொல்றதை பெருமாள் கேட்கிறான், தேவதாங்களை கேட்கவும் வேண்டுமோ. அதனால இவர்கள் பெருமாளே கதி போட்டார், இவர்கள் தேவதைகளை கூட்டு பெருமாளுக்கு கீழ் அடியாளா இருக்கிறவர், எஜமானுக்கு கீழ் அடியாளா இருக்கிறவன் எஜமானே கேட்க நாமளும் கேட்கணும்னு சொல்ல மாட்டாரா. அதனால சொல்றான் கேட்கவும் வேண்டுமோ.
தவந்தி தைத்தாக ருணவந்தி தேவதாக சொத்து தர்மத்துல சொல்லியிருக்கேன். அதனாலே பெருமாள் பேரை சொன்னா தைத்தாக அந்த அசுரர்களெல்லாம் ஓடிப்படுவானாம். ருணவந்தி தேவதாக எல்லாரும் தேவதைகள்லாம் காலில் விடுவானாம். அதனால இந்த தேவதைகளை இவர் ஆர்டர் போடலாம். ஆர்டர் போட உடனே செய்வாளாம். ஏன்னா பெருமாளுக்கு வேண்டியவாயும் செய்வாளாம். பகவத் சபா பண்ணினவரை இதர தேவதைகள் அனுவர்த்திக்க கடவர். பகவானுடைய சபாசிரியன் அவரோடு சேர்ந்திருக்கிறாள். இவாள் பண்ணினவரை இதர தேவதைகள் அனுவர்த்திக்க கடவர் சேர்ந்து காரியம் செய்வான். மற்ற தேவதை இவர்கள் சேர்த்திகளே தானும் கிஞ்சித்காரம் செய்து சுரூபம் பண்ணி. அதனால மற்ற தேவதை இருக்கானே அந்த உலக பகவான் வந்தான். நாமளும் ஏதாவது எங்கணும் இவாளை நோம்புக்கு செஞ்சு பெருமாள் சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கணும்னு சொல்லணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். நான் என்ன செய்ய கடவேன் அப்படின்னு கேட்டான். யாரும் வருட தேவதை என்ன அவன் இன்னபடி செய்ய வேண்டும். வருட தேவதை நீ இன்னபடி செய்ய வேண்டும், இப்படி செய்யணும்னு சொன்னான். ஆழிமனை கண்ணா கம்பீர் ஆழிமனை கண்ணா கம்பீர பெரிய கடல் அதே மாதிரி இருக்கணும். மழைக்கண்ணா மழைக்கு நிர்வாகனே, அதாவது கம்பீரமானதும் கடலேருந்து தீர்த்தத்தை எடுத்து கொண்டு மேல சொல்ல போறாரு. அதனால மழைக்கு நிர்வாகனே பெரிய மழை. இந்த ஊழி உழவன் ஊழிக்காலத்துள்ள மழைக்கு நிர்வாகனே வச்சுக்கோ. எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஜகத்தை ஈரக்கையால தடவை கொடுக்க வல்லவன். அதனாலே அப்படியே அப்பேற்பட்ட முகத்து கொண்டு நிறைய வரணும். அப்பேற்பட்ட ஆழிமலைக்கு அண்ணா காளிமலை அண்ணா காளிமலைக்கு அண்ணா கண்ணனே சொன்னா வச்சுக்கோ. ஆழிமலைக்கு அண்ணா அதுக்கு அண்ணான பெரியவன் வச்சுக்கோ. ஒன்று நீ கை கலவே ஔதாரியத்தை மரபாறுபடி தோற்ற வேணும். ஒரு வள்ளல் சொன்னையும் வள்ளல் தன்மை குறையா கொடுக்கணும். என்ன கை கொடை ஒன்று நீ கை கரவேல் கை கொடை கரவேல் மார்கை மாற்றாதே கொடுக்கணும். மாற்றாதே கொடுக்க வேண்டும். ஒன்றி கை கரவேல் ஆச்சாரங்கள் அப்படிதான் இருக்குமா. தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருவான். ஒண்ணும் கூட வச்சுக்க மாட்டான். அவனுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. அதுக்கு நம்மளோட பெரியவனா ஆயிடுவான்னு வச்சுக்க மாட்டான். ஒன்று நீ கை கரவேல் நீ ஔதாரியத்தை மாற்றாத தோற்ற வேண்டும். என்னிடம் வஞ்சிக்காம சொல்ல வேண்டும். எங்கள் பாவத்தை உதாரமான நீ வசிக்க வேணும். நாங்க பாவம் பண்ணிருக்கோம், உனக்கு ஒன்றும் கொண்டு கொடுக்க முடியலையே, அதனால பாவத்தை வஞ்சிக்க வேணும் அப்படிங்கிறாராம். ஆழிவள் போக்கு சமுத்திரம் நடுவிலே போகணும். ஆழிவள் போக்கு சமுத்திரம் நடுவுல போகணும். ஓரத்துல இருந்தா மண்ணுதான் வரும். அதனால போக்கு முகந்து கொடு கடலில் மண்ணு மீறி இருக்க வேணும் நினைக்க வேணும். முகந்து கொடு உள்ள போகணும் தீர்த்தத்தை தட்டணும். அப்படி எடுத்துட்டு வந்தாக்க அது தரதான் மண்ணுதான் தெரியணும். அவ்வளவு தண்ணி எடுத்து வரணுமா. அதனால ஆத்து நாடெல்லாம் ஜோடி கேட்டபடி இடி எடுத்துக்கொண்டு சத்தம் போதுமா அப்படி விடுக்கணும். ஏன்னா அந்த மழை பெய்ய போகுதுன்னு தெரியுமா. அப்பதான் இடித்து கொண்டு வரும் ஏறி மேல போகணும். ஆகாது முழுவதும் நிறையும்படி மேல சென்று மேல போகணுமா. எங்களாவது விண்ணீல மேலா விரித்தா போல் ஆட்சியார் சொல்லியா. விண்ணீல மேலாப்பு விரித்தா விண்ணீல மேலா மேல நீல மேலாப்பு விரித்தாப்பு அவ்வளவு இருக்கணுமா. ஆகாது மலையானை போல் எழுந்த மாவு இருந்தால் தான போல மலையான மாதத்துல இருந்தா எப்படி இருக்கும். அது மாதிரி இருக்கணுமா என்கிறபடி ஏறி ஆகாசத்துல வரணும்டாம். ஊடி முதல்வன் போல் நிகழ்த்து ஊடி முதல்வன் ஜெகத்காரண வஸ்து வடிவு போல் இருக்க வேணும். அப்படி இருக்கணுமா. வடிவழகு போல் உங்கள் உடைவு கருவடைந்த பயிர் போல நிறத்திலே வேறுபாடு கருத்த கருப்பா போடும். அது முத்தினாக்க பயிர்கள். அப்போ அவருடைய வடிவை போல் உங்கள் வடிவு உண்டாக வேண்டும். அப்படி இருக்கணுமா. வவுனி முதல்வன் போல் வெய்யறுத்து வாழியல் தோருடைய பத்மநாமங்கையில் பாபுத்தாய் வெட்டத்தோ எஸ்லோகமாகத்துலகான் ஒரு சுந்தரகாண்டத்துல பார்த்து சொல்லிச்சு. பெருமாளுடைய திருத்தோள்கள் கீழே உலகமே இருந்தது. அப்பேற்பட்ட தோள்கள் அப்படின்னு சொல்றான். அதனாலே ஏண்டானா அவன் தோல் பலத்தினாலே புஜ பலத்தினாலே உபயவேதியும் அப்படியே நடுங்குவான். ஒதுங்கி இருக்கிற அச்சவர்த்தம் வளர்பட்டு லட்சங்குடி துருத்தே விழுந்திருக்கும். அவன் காப்பாற்றணுங்கிறது அவர்கிட்ட இருக்குமா. அதுதான் வலிமையுடைய திருந்தோள் வாழியந்தோள் வலிமையுடைய திருந்தோள். அந்தோள் அழகிய தோள். அழகு தோல் அழகுபட்டு எல்லாரும் மயங்கி கொடுத்துருவாளாம். அந்தோள் அழகிய தோள்கள்
நச்சவோவாலே போக்தமாக இருக்கும் ரட்சிக்க கூடியவன் அந்த தோல் பரிசுத்தபடி கத்திருந்தார் ஆஞ்சநேயரை. என்னன்னா கண்டேன் சீதையை சொன்னால் அவ்வளவு சந்தோஷம். அப்பேற்பட்டவன் அதே மாதிரி காட்டியும் கட்டி விட்டா இல்லையா கலதோஷ வசந்தம். அப்பேற்பட்ட தோள்களை உடையவன் பத்மநாபன் திருநாதி கவலத்திலே பிரம்மாவை படைத்து தன் திருத்தோள்களாலே ரட்சிப்பவனும். பத்மநாபன திருக்காவல பிரம்மா படைத்தான். பத்மநாபன் பேரு. பத்மத்தை உண்டு பண்ணால் அதிலே படைத்தான் பிரம்மாவை படைத்து தன் திருத்தோள்களாலே ரட்சிப்பவன். தன் திருத்தோளானே தன்னுடைய தலைமை வலிமையினாலே கையில் ஆழிபோல் மின்னி அவருடைய கையில் இருக்கிற சக்கரம் சரத சக்கரம் ஆழிபோல் சரத சக்கரம் அது மின்னி கோழி சூரிய பிரபா சொல்லுவாங்க. அப்ப ஏற்பட்ட மின்னி புத்திர தேஜாதகா உலக வழக்கு என்றால் அந்த சந்தோஷம் தெரியாதான் கொண்டாடினான். ஏண்டானா ஆச்சரியமான விஷயம் சொல்றாருங்க. என்னன்னா புத்திரத்தே ஜாதகா பெருமாளுடைய திருநாமலே திருவுதலத்திலேருந்து ஒரு தாமரை தோன்றிச்சு. அதுல ஒரு புத்திரன் ஜாதகா ஒரு அஜன்னு பேர் அவனுக்கு. அவன் கர்மத்தினால் பிறக்கவில்லை. அப்பேற்பட்ட பிரம்மா தோன்றினான். குழந்தை பிறந்துன்னு கையில இருந்த சங்கராயத்துக்கு பல சந்தோஷமா. ஐயோ நம்ம கண்டு வந்தேன் உனக்கு பிள்ளை பிறந்திருக்கிறான் என்று திருவாழ்வார் சந்தோஷப்பட்டானாம். அதனால திருவாழ்வான் திருத்தோள் புத்திரம் அதனால் ஆழிபோல் சக்கரத்தாழ்வானுடைய அறை ஏண்டா ஜொலிச்சுன்னா இந்த புத்திரன் மாதிரி ஒரு உட்கார்ந்தானே அவனை பார்த்தோட சந்தோஷப்பட்டுட்டான். திருவாழ்வார் வலம்பரி போல் என்றது மகாபாரத யுத்தம் பாஞ்சஜன்யத்து துவனி போல் பாஞ்சஜன்யம் எனது சகோஷா தாத்ராத்மாலாம் இதையோ விதாரயன்னே பாஞ்சஜன்யத்தை ஊதினா. பாஞ்சஜன்யம் விஷயகா தேவதத்தம் தனஞ்சயகான்னு சொன்னாங்க. பாஞ்சஜன்யத்தை எடுத்து முதல்ல ஊழினாங்க. முதல் சங்க அவன் தான். அந்த பாஞ்சஜன்யத்தை சங்கத்தை பார்த்த உடனே என்ன ஆச்சு? சகோஷா அந்த சத்தமானது தாத்தராட்டான் திருதராட்டனுடைய பிள்ளைகளால் இதையாரு விதாரயன்னே இதயத்தெல்லாம் உட சொல்றான். அப்பவே எல்லாரும் ஆண்டு போயிட்டான்னு சொல்றான். அப்பேற்பட்டவன் பகவத் என்கிறபடியே அனுகூல வாழவும் பிரதிகூல முடியவும். ஆனா இந்த சத்தத்தை கேட்டு பாண்டவத்துல ஆகா கிருஷ்ணன் ஊட்டிட்டா நமக்கு எல்லாம் இத்தையோக கிருஷ்ணகா எதிரமாத்தோ நந்தகா தத்மஸ்ரீ விஜயோகோ துவா நீதிமம் எங்க கிருஷ்ணன் இருக்கா கிருஷ்ணன் ஊட்டிட்டா நம்ம ஜெயிச்சுவோம்னு நினைச்சுக்கலாம். அப்பேற்பட்டவா அதே விதத்தில் ராத்திராஷ்டிரங்கள்லாம் என்ன செஞ்சாலும் அவளுக்கு மதத்தெல்லாம் அடைஞ்சுதான். அதனாலே என்ன பரம்பரிமான் அதிர்ந்து எல்லாத்தையும் அப்படியே நடுக்கும்படியா செஞ்சான். நின்று அதிர்ந்து ஒரு தடவை மட்டும் முழங்குதல் எண்ணாமல் தொடர்ந்து முழங்க வேண்டும். நின்று அதிர்ந்து கண்டினியூஸா முழங்க வேண்டும். தாழாதே தாமதம் செய்யாமல் ஆர்த்திக்கு முன்பே ரட்சிக்க பகவான் போல சீக்கிரம் ரட்சிக்க வேண்டும். நீ என்ன செய்யணும்? தேவதையே நீ கடலுக்கு போடும், உள்ள போடும், தலையா தீர்த்தத்தை எடுத்துட்டு வரணும், மேல போகணும், இடிக்கணும், மின்னணும். அதே மாதிரி அங்க கண்டினியூஸா இடிச்சு மின்ன பண்ணணும். தாமதம் செய்யாமணும், உடனே செய்யணும். தாழாதே தாமதம் செய்யாமல் ஆர்த்திக்கு முன்பே ரட்சிக்க பகவான் போல சீக்கிரம் வர வேணும். 30 அமருக்கு முன் சென்று அவளுக்கு முன்னாடி போய் செய்வானாம். அவ காப்பாத்த அவளால் செய்ய முடியாது. முன்ன காலத்தினாலே முன்பு அவருக்கு முன்பே இடத்தினாலே முன்பு. அதனால ஆர்த்திக்கு முன்பே ரட்சி பகவான் போலே முன் சென்று காப்பாற்றுவார். எல்லாம் நாகம் எல்லாம் பின்வாங்கினார். உடனே பகவான் தான் வந்தான் இல்லையா? அப்பேற்பட்ட யாரு ரட்சிக்க பகவான் போல சீக்கிரம் வழங்க வேண்டும். சீக்கிரம் வரணும். சக்கரவர்த்தி திருமகன் சாரங்கம் போலே வழிக்க சாரங்கம் உதைத்து அரமணி போல் சக்கரவர்த்தி திருமகனுடைய கையில இருக்க சாரங்கம் போல் அடிக்க வேணும். சாரங்கத்திலேருந்து சல வருஷம் அப்படின்ட்டாங்க. சல வருஷம் ஒரு பம்ப போட்டா மழை மாறி போச்சான். பகவான் ராமச்சந்திரன் அங்க யுத்த காண்டத்துல சொல்லிச்சு சல வருஷம் சலத்தினாலே ஒரு மழை உண்டாக்கும்படி செய்தான் என்பருமான் இங்க சொன்னார். அதே மாதிரி எய்வண்ண வெஞ்சலையே நோக்கி நெடுந்த காலத்துல தலத்தை வழிப்பதே சங்கத்தின் சுபாவம். எய்வண்ணம் வெஞ்சிலை சார்கம் அதனோட எய்வண்ணம் அது அப்படியே தள்ளித்தா 50 வருஷமா
மழை மழை சொல்லுவோம். வாழ ஒரு நீர் பெய்தான் சக்கரவர்த்தியின் வருடம் ராட்சதா ஜாதிகளை அழிச்சிட்டு சக்கரவர்த்தியினுடைய திருமகனுடைய அம்பானது சாரங்கமானது என்ன செஞ்சது? எல்லா ராட்சதங்களையும் அழிச்சு சில ராட்சதங்களும் விட்டு கொடுத்தது, நல்லவர்களை விட்டு கொடுத்தது. அப்படி இல்லாமல் அனுகூல பிரதிகூல பாகவந்திக்கே லோகம் ஒழிந்து வாழ வேணும். ஏய் வரண பகவானே, நீ பழைய மழை ஆனது என்ன எப்படி இருக்கணும்னு தெரியுமா? எல்லாருக்கும் பெய்யணும்டா, இவனுக்கு பெய்யக்கூடாது அவனுக்கும் பெய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்காக பெய்யணும். என்ன எல்லாரோட எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்னான். எல்லாருக்கும் பெய்யும் மழைதான் எல்லாருக்கும் உபயோகமானது. நாங்களும் மார்கழி நீர் அடக்கலவோ, நாங்கள் மார்கழி நாட்டாலே நீராடின்னு சொல்லியிருக்கோம். அந்த செஞ்சு நோம்ப முடிப்போம். அதே மாதிரி எங்களுடைய காரியமான பகவத் எங்கிலுமே எங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ந்து நாங்களும் நோன்பு முடிந்து பலமான மழை உண்டாக கெட்டனோடு சேர்ந்து மகிழ்ந்து நீராட அடக்கணுவோம். ரகசியான சனாதி ஜீவனகா சோத்திர ரத்தனத்துல 46வது சொல்ல போறாரு. அப்பா பகவான் நகலாதார் உன்னை இப்படா பிரகசியா சனாதி உன்னை இப்படா சந்தோஷப்படுத்த போறேன். அதனாலே நாங்களும் மகிழ்ந்து நீராட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த 4வது சுருக்கமான அர்த்தத்தை சொன்னார். இங்க பிரகார சுவாமிகளுடைய குரலை சொல்லுவோம். நாம திருமண பிரவச்சியை பத்தி சொன்னவாரு. ஆழ்வனை கண்ணா என்ன ஆண்டாள் சொல்லச்சு இது அர்த்தம் கம்ப்ளீட்டா பொருந்திருக்கு. அதாவது சுத்தி வளைச்சு கொண்டு வர வேண்டாம், சுத்தி வளைச்சு கொண்டு வராம இந்த அர்த்தத்தை அப்படியே பார்த்தா தெரியுது. ஆழ்வனை கண்ணா எல்லா இடங்களிலும் ஞான வருடத்தை வழிபவர்களும் பகவத் தர்மத்தை ஆனந்த பரப்பம் பெற்றவர்களுமான ஆச்சாரிகளே, ஆழிமனைக்கு அண்ணா கருணை வழி பொழுவதற்கு தலைவராக இருக்கின்ற ஆச்சாரிகளே, ஞான வருடத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரிகளாக இருப்பவர்களே, பகவத் தர்மத்தை கொடுப்பவர்களே ஆச்சாரிகளாக இருப்பவர்களே, ஆனந்த பாத்மத்தை பெற்றவர்களாக இருக்கிறார். என்ன ஆச்சாரிகளை எப்படி வேணா சொல்லலாம். அவர்கள் கண்லேருந்து பாட்பமா வரும். சந்தோஷத்தான் வரும். இவ்வளவு சமரித்தியம் உபன்யாசத்துல 2000 பேர் இருக்குது. திருக்குளதாண்டவரானவர் உபன்யாசம் பண்ணிச்சு அவளை பார்த்த உடனே சந்தோஷம் உற்சாகம் உண்டாகும். 1.5 மணி உபன்யாசம் 2 மணி உபன்யாசமா போயிடுவோம். அதனாலே ஆழிவனை கண்ணா ஆண்டவர் பெற்றவர்களான ஆதாரிகளே என்னன்னா நீ ஒன்று கைகரவே ஓதோதற்கோடு ரகசியார்த்தங்களை ஒன்று மறைக்காமல் எதிர்க்க வேண்டும். ஒன்றும் கூட மறைக்காம அப்படியே எல்லாத்தையும் சொல்லணும். எங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னா நாங்க சந்தோஷப்படுவோமே. அதனால என்ன சொல்றோம்? உபதேசிக்கு ஒன்று கைகரவே ஆச்சாரிகள் ஒருத்தரும் அவ்வாறு பண்ணவே மாட்டான். தனக்கு தெரிஞ்சு வெளியிட்டு சொல்லிக் கொடுங்க. அப்புறம் சொல்றேன் சொல்ல மாட்டேன் 18 தடவை அனுப்பிச்சார். யாரு? திருக்கோஷ்டியம் நம்பி எம்பெருமானார திருப்பி அனுப்பிச்சார். சொல்ல மாட்டேன்னா தனக்கு தான் வச்சுக்கணும்னு சொல்லிக்கால, அவருக்கு அந்த ஆசை இருக்காரு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சார். வந்தவொடனே சொல்லி கொடுத்தார். அதனால கொடுத்த நீ வெளியாருக்கு சொல்லாதேன்னு சொல்லியிருந்தார். அப்படின்னு நான் சொன்னது போல இல்ல எல்லாரும் உயர்வானு நான் சொன்னேன்னு கூட சந்தோஷம் எம்பெருமானார பேர் கொடுத்தாரு. அதனாலே ஒன்றுனே கை கரவேன் உபதேசிக்கூட ரகசியார்த்தங்களை ஒன்றையும் மறக்காம உபதேசிக்க வேண்டும். எல்லாரும் அப்படி உபதேசிக்க வேண்டும். ஆழி புக்கு ஆழி வேதமாகின கடல் அதன உபனிஷத்தையும் இடம் 1000 பாட்டுடலும் உள்புகுந்து ஆச்சாரியர்கள் எழுதினா ஒவ்வொரு இடத்துக்களை உள்ள போடுறா. ஒவ்வொரு இடத்து வாக்கியங்களான பிரம்மசூத்திரத்துக்கு உள்ள போறா. காத்து சிம்மகர்ஜனை அகழ்ந்து கொடு சாரார்த்தங்களை எல்லாம் எடுத்து வந்துருவான். அதனால ஒவ்வொரு ஆச்சாரங்களும் எவ்வளவு சாரார்த்தங்கள் பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் வியாக்கியானத்தை படித்து பார்த்தா எவ்வளவு வியாக்கியம் 10-15 வியாக்கியானத்தை விடுத்தா ஒவ்வொருத்தரும் மகான வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி ஆச்சாரங்கள் எல்லாம் அந்த ஒரு இடத்துக்களையும் அசைவாச்சம் கிரந்தங்களிலும் உள்ள பூந்து சாரார்த்தங்களை எடுத்து ஆத்து சிம்மகர்ஜனை செய்து எல்லாம் பிரபத்தியை பத்தி அது சொல்லிட்டு எல்லாமே சாராயி பத்தி ஆத்து சிம்மகர்ஜனை உறக்க அவரோ ஆட்கள் வாங்குவோம். ராமானுஜர் கூட சொன்னாரு, தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொன்னார். அவர் திருமந்திரார்த்தத்துல சொன்னாருங்க. முகந்து கொடு தாழ் ஆத்து சிம்மகள் ஏறி எல்லா இடங்களையும் பரம குருக்கள் அவெல்லாம் நாம இருக்க இடங்கள்லாம் வராளா இல்லையா? இங்கே ஆசேரி விமாச்சலம் போன ஆச்சாரம் இல்லையா? எல்லா இடத்துல
ஊழிவோ நீ கருத்து. அந்த ஆச்சாரியர்கள் எப்படி இருக்கா, பகவானை கிருபாரசம் கொண்ட பகவானை போல, கிருபாரசம் தயே ரசம் கொண்ட பகவான். பகவான் கருத்து இருக்காலும் ஏண்டான்னா அவர் கிருபை ஜாஸ்தியாக தயை ஜாஸ்தியாக கர்ப்பான் பலம். அதனாலே தயையை பெற்றவர்களும் கருத்த தீமை எண்ணியுடைய பகவானை எப்போது நடத்துதான் கருத்த பெருமாள் உள்ள வச்சிருக்கா, உள்ள இருக்கிறது தான் வெளியில வரும். அதனால கர்ப்பா இருக்கா அப்படின்னு. அப்படின்னா ஆச்சாரனுடைய திருமையை சொல்லவில்ல, அவருடைய திவ்ய சுரூபத்தை சொல்கிறார்கள். பாழுவோல் வலும் பெறுவோல் அப்படியாது ஞானத்தாலே பிரகாசிக்கிறவர்களாக இருக்கின்றது எங்கள் ஆச்சாரியர்கள்லாம். அப்படியே மென்னுவாளாம் காத்தா ஜெகத் அவர் காலத்தை அவன் துளைச்சே பார்க்கணும். ஆனந்தத்தினால் அப்படின்னு இருக்கும். வளம்போல் வளப்பறிவோல் இட்டது அயக்கிரேர்வோடி கோடா செப்பத்தியதே என்று எப்படி கர்ஜித்து ஹயக்ரீவ தோற்றம் இல்லையா, ஹயக்ரீவ கேஷோ நிகோட அப்படின்னு அந்த சோபன் சொல்லச்சேயே அது சத்தம் புடீர் இருக்குமா. அதே மாதிரி கர்ஜித்து எல்லாருக்கும் தெரியப்படி. ஏன்னா தனக்கு ஏதாவது அந்த மாற்றம் தெரியல அதை மறைச்சு மெதுவா சொல்லுவா, நீ இறந்துடுவா. அப்படி இல்லை, ஆச்சாரியர்கள் நல்ல பழீன்னு சொல்லுவாளாம். தாழாதே தானம் உதைத்த தாழாதே உபதேசம் செய்யாமல் தீர்ந்ததேவன் தாமதிக்காமல் அப்படியே உடனே செய்யணும். உபதேசம் செய்யாவிட தீங்கு நேர்ந்து விட வண்டி சமத்தியம் பண்ணி வைக்கணும். அப்படியே ஒருத்தர் கேட்டா உடனே பண்ணிடுவாளாம். ராத்திரி 12 மணி ஆனாலும் பண்ணிடுவாளாம். அதே மாதிரி பண்ணா விட்டா அவர் ஒருத்தர் பல போயிச்சுட்டானே மனசு கஷ்டப்படுவாளாம். அதனாலே தாழாதே உபதேசம் பண்ணி ஆச்சாரியர்கள் தான் பிரபத்திய பத்தியும் சரணாகதி பத்தியும் உபதேசம் செய்யாவிட தீங்கு நேர்ந்து உணவன்றி தாமதிக்காமல் காங்கம் போல் அப்படியே வசிப்பாளாம். பான வருஷம் போல் ஞான வருடத்தில் உலக நிகழ்வாட அப்படியே ஞானத்தை குட்டி கொள்வான். பிரபத்தி சரணாகதி அருள்தானே எப்படி அப்படின்னு சொல்லி பகிர்ந்து போய் இடாய் வசிப்பார்கள். நாங்களும் மார்கழி நீராட. இதனால் இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை பற்றி கேட்ட நாங்கள் மார்க்கசீரமான தலைச்சிறந்தமான விபத்தி எழிவோமாக அப்படின்னு சொல்லி இந்த 4வது பாதுரத்தை முடிச்சுட்டார். 5வது பாதுரம் மாயனை வந்த வடமதமை நனை தூயவருடைய யமுனத்துறவனை ஆய்வுலத்தினர் தோன்றி அணை உலக்கை தாயை குல விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் உண்ணாம் தூபத தூவின் சொல்வது ஆயினால் பாடி மனதினால் சிந்திக்க ஓயவுடன் செய்தால் அப்படின்னு சொல்லிருக்கு. அந்த பாசனத்தை பாப்போம். மாயனே ஆனா ஆமா நாம நோம்பு நோக்க போறோமே, நமக்கு பாவங்கள்லாம் இருந்தா என்ன பண்றதுன்னு ஒருத்தி கேட்டாலாம். கண்டாயத்தை கேட்டாலாம். என்னன்னா எனக்கு நிறைய பாவம் அனாதிகாலமாக ஆஜ்ஞாதங்களமாக இருக்கின்ற பகவன் நிகழ்வு இருக்கு, அது எப்படி போகும்னு கேட்டாலாம். அதனால என்ன சொல்றார், அனாதிகாலமான சச்சிதமான கரணங்கள் நம்முடைய நோன்புக்கு தடங்களாய் இருக்க கூடுமோ அப்படின்னு கேட்கிறாராம். இந்தம்மா ஆகாது செயல்பால் போக்கியமாயிருப்பதும் தன்னையே விட்டத்தை போக்குவா போல எப்படமான அனுபவிக்க பூக்கால் பாவங்களே தன்னையே போய்விடும். நல்ல பாலை சுண்டி எடுத்து சாப்பிட்டா சேர்பால் குழம்புப்பால் பெருமாள் சொல்லுவார். குழம்புப்பால் காய்ச்சி குழம்புவால் பண்ணணும். போக்கியமா இருப்ப சாப்பிடுறது நல்லா இருக்குமா, நோம்பு சாத்தியம். அப்படி இருக்கச்ச தன்னளவே பித்தத்தை போக்குமா போலே பித்தங்கள்லாம் போயிடுமாம். அது போக்கணுமாம். போக்குவான் போல் எம்பெருமான அனுபவிக்க புக்கார். எம்பெருமான அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டானாக்க பாவங்களும் தன்னளவே ஓய்விடும். பாவங்கள்லாம் ஓடி போயிடும். குழம்பு பாலை சாப்பிட்டா சந்தோஷமா இருக்க மட்டும் இல்ல, திட்டம் போயிடுறாப்புல. இந்த மாதிரி பெருமாள நினைக்க அவனை அனுபவிக்க பாவங்கள் தன்னடைவே போய்விடும். அது ஓடி போயிடுமா. அது ஆகவே அயோக்கியதையை எண்ணி அகல வேண்டாம் என்கிறார். அம்மான் அழைப்பான் யாரார் அப்படின்னு சொல்லுவோம். அம்மான் எங்க இருக்கா, நான் யாருன்னு சொல்லிட்டு ஓடாதரா ஏண்டானாம். சர்வ சுலபன்தான், சர்வ சுலபன், அப்பேற்பட்டவன். அப்பேற்பட்டவன் சொல்லிருக்கா. சொல்லச்சே பாவங்கள் ஆகவே அயோக்கியதை நமக்கு யோக்கியதை நினைச்சு போகாத. நம்ம பாவங்கள்லாம் போயிடும், நம்ம சித்தமா ஆயிடுவோம். பெருமாட்ட நோக்க நோக்கலாம் சொல்லலாம். மாயனே என்னடா மாயன்னா
மாயனுக்கு 1000 அர்த்தம் சொல்வார் சில ஆண்டவன். நம்ம அதெல்லாம் அவ்வளவு போனாக்க ஒரு நாள்ல 5 நாள் சொல்லக்கூடிய சுவாமி. பரவதனாரின் இருப்பை நினைத்து வாயனார் ஒரு நாட்டுக்கு தன்னை கொண்டிருக்கிறது என்னை மாயனை ஆச்சரியனை. என்னெல்லாம் ஆச்சரியம் தான், பரவதத்துல உட்கார்ந்து வீட்டிலிருந்து இருக்கும் அவன் தனிக்கோள் செல்லும் தீமை அவன்கிட்ட இருக்கு. அப்படி இருந்து அதை விட்டுட்டு இங்க வந்தாருடா, அதுதான் ஆச்சரியம். ஏன்னா வீட்டு வெண்ண சூட்டு நன்மாலைகள் வேந்து இன்னொரு நன்மையரா தெந்து வந்தரான்னு அங்கு ஓர் ஈட்டிய வெண்ணை தொடு உள்ளா போது இங்க வந்தான்டா. வெண்ணை தாபத்துக்கு வந்தான்டா. பரவத்தை இருக்கிறவன் தான் அவனுடைய நீர்மையை பார்த்து கொண்டார்கள். அதனால என்ன சொல்றான், பரவாதும் நாதனின் இருப்பை குறைத்து பரவாதும் அங்க இருக்கிறத இருப்பதை விட்டுட்டான், இங்க வந்துட்டான். மாயனை ஒரு நாட்டுக்காக தன்னை கொண்டிருக்கிற நீர்மை. பாருங்க நம்ம நாட்டுக்கு வந்து ஜனங்களோடு சேர்ந்து அவனுக்கு நீர்மை அவன் கை ஆசிரியர் பட்ட வெண்ணை உண்டுதான் வந்தான்டா. இதோட நம்ம சேர்த்து நிறைய சேர்த்து செஞ்சுட்டான். அவன் செய்யாத சேர்க்கிறவங்களே கிடையாது. மாயனை நிறைய சொல்றான். ஏண்டானா ஜெகதோ ஜாதோதி தேவதேவேதா சங்கஜக்க ஏதாவது மயிறு பிடிக்கலாம் விட்டு புராணத்துல. என்னடானா தேவதேவாசா தேவதேவன் அவன் தேவேசன் சங்கரக்க ஏதாவது சங்க சக்கரத்தோடு இருக்கிறவன் அவன் என்ன ஜாதோசி அவன்தான் சொல்றான். அவதாரோதி சொல்லலையே, ஜாதோதி. நம்ம பிறவிய போக்கு அவன் பிறந்தான் சொல்றான் இல்லையா. அம்மா அது பெரிய ஆச்சரியமான வார்த்தை. ஜாதோசின்னு மயிறு பிடிக்கலாம். அதனால மாயனை அது விசேஷம். அது மாதிரி வராதேண்டாம். அற்புதமான அவதாரம் செய்தவன் எத்தனொரு நிர்வாகம் பிறந்தான் என்று வயிறு பிடிக்கிறார். சிறுவர்கள் யாரா போய் காலேஜ் செஞ்சு போனான்னு சொல்லிடுவான். இல்லையே, தானே வந்தார். ஜாதோசி தேவதேவே கேட்கிறதாக அற்புதமான வரம் மாயனை. மாயனுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள்லாம் இருக்கு. ஒவ்வொரு அவதாரத்திலும் இந்த காரியங்கள் எவ்வளவு என்ன. அவன் கிருஷ்ணாவதாரம் எடுத்ததே அந்த அவங்க மாயனை 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 இது போல பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் பாரதம் செய்த பிறகு அன்னு சொல்லச்சு அங்க அந்த வார்த்தையும் மாயனைன்னு அங்கும் போடுறான். என்ன அர்த்தம், பிறந்தது வளர்ந்தது பாரதம் செய்தது எல்லாமே மாயன்தான் அப்படிங்கிற வடவன் அப்பேற்பட்டவன் அவதாரம் செய்தான். மண்ணு வடவரனை சம்பந்தம் மாறாத தேசம். மண்ணு வடமுதுரை மண்ணு பர்மனண்டா இருக்கக்கூடியது. என்றானா வடமுதுரை வடமுதுரை தென்மதுரை இருக்கும்போது அழகுதுரை. அதனாலே பகவத் சம்பந்தம் மாறாதேது. எப்ப பார்த்தாலும் பகவத் சம்பந்தம் உண்டான். ஏண்டானா அப்படிங்கிறாங்க. வாமனாவதாரம் எடுத்தானே, யுகத்துல வாமனாவதாரம் எடுத்தாரு. அப்போவா அங்க மதுரையில வந்தாரு. அதே மாதிரி சத்ருக்கிறார் சம்பந்தப்பட்ட சேதாயுகத்துல இருந்தானே. இப்போ இங்க இருந்தான் கிருஷ்ணாவதாரத்துல மதுரையில இருக்கானே. அப்பேற்பட்ட மதுரை எப்பேற்பட்டவன். மதுராநாம நகரி புண்ணியபாபகரி சிவா எஸ்யாம் ஜாதோ ஜெகநாதகா சாட்சா விட்டு சனாதகா அப்படின்னு சொல்லி இருக்கேன். மதுராநாம நகரி மதுரையில் நகரமானது புண்ணியம் நகரி புண்ணியபாப நகரி சுபானா. புண்ணியத்தையும் போகும் பாபத்தையும் போகும். புண்ணியத்தை பார்க்கணுமானா போனாதான் மோட்சத்துக்கு போக முடியும். எஸ்யாம் ஜாதோ ஜெகநாதகா ஜெகநாதன் அங்க வந்து வளர்ந்தான். மண்ணு வளமதனே. எஸ்யாம் ஜாதோ ஜெகநாதகா சாட்சாத் விஷ்ணு சனாதனகா அவன் தான் விஷ்ணு. எல்லாரும் பிறந்து இதுக்கு பதவி இருக்கக்கூடிய திவாத ரூபத்தோடையவனான இங்க வந்து பிறந்தானே கேட்கிறார். மைந்தனை விடுக்குடையவனை தந்தை காலில் பெருவனங்க தாழவன் நல்லவர்கள் வந்து எந்தை. அவன் பிறந்தான் தந்தை காலில் பெருவிலங்க விழ. தந்தை காலில் இருந்து விலங்கு அவிழ்ந்துட்டான். அவன் பிறந்ததை கேட்டால் நமக்கு இருக்க சத்தார்வானவருக்கு போயிடும் சொல்லியிருக்காரு. அதனாலே நல்லிருக்குள் வந்த இறந்தை ராத்திரியில கிளம்புந்தான். ஒரு ஆச்சாரியமான விஷயம் நடந்தது அப்படிங்கிற அங்க யாதிவாதிகத்தை சொல்லிச்சு. என்னடான்னா அங்க பெருமாள் அவதரிச்சார். அவதரிச்ச உடனே வசுதேவர் என்ன செஞ்சிருந்தார், தலையில கூடையில வச்சுட்டு கண்ணனை எடுத்து வெளியில போறார். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா கதவுகள் தானே திறந்து கொண்டன. கரெக்ட். அத காத்து இருக்கிறவா காவலாளிகள்லாம் தூங்கி விட்டார்கள்.
அஜேதன் தன் காரியத்தை விட்டு வேறு காரியத்தை செய்தது. சேதனர்கள் அப்படியே செய்தார்கள். அச்சேதனமான கதவு தானே திறந்துட்டான். சேதனமான தான் தூங்கிட்டான். எல்லாரும் தூங்கி போட்டான் அப்படின்ட்டான். அதனால தூங்கிட்டாவா அப்பேற்பட்ட காரியங்கள் செய்தான். அதனாலதான் சொல்றான் அச்சேதனமான காரியங்கள் நடந்தன. அப்பேற்பட்ட வனமுறை மைந்தன் விடுக்குறைவன் என்ன சாச்சுன்னா திருடாழ்வான் நேர வந்தாராம். தகரை காமிச்சாராம். அது போல விசிறிட்டே வந்தாராம் பெருமாளுக்கு. சாவனம் போடுற போல. ஆதிசாரன் தான் மலையில் இருந்தான். மலையில் எல்லாம் காப்பாற்றினாராம். ஒரு எல்லாம் பெருமாள் சொன்னா தாமரை வந்துட்டாவா இங்கே. அதனால என்ன? அதனால வனமுறை மைந்தனை மதுரை நகரத்துல நாங்கள் வந்து வைக்கிறீங்கன்னு வந்துட்டாவார். மைந்தனை விடுக்குறைவனை அந்த கால பிறவிலங்கானவன் நல்ல வந்த எந்தை ராத்திரியில வந்து உறந்தானான். பகவான் ராமச்சந்திரன் பகவான்ல பிறந்தான். பகல்ல பிறந்தான். அவன் நவமியில பிறந்தான். சுப்பபட்ச நவமியில பிறந்தான். அவன் இங்க பெருமாள் அட்டமையில ராத்திரியில வந்து உறந்தான். அப்பேற்பட்ட மைந்தனுக்கு விடுக்கன் பிள்ளை யுவா ராஜா என்று 4 அர்த்தங்கள் உண்டு. இந்த 4ஐயும் காட்டிக் கொண்டு பிறந்தான் அப்படின்னு சொல்லி உரையாற்றுகள் அந்த இருக்கான். பூஜை பெருவனே யமுனை துறைவனே பூஜை பெருவனே யமுனை துறைவனே பூஜை பெருநீரான் யமுனை என்னால விரஜாரதி மாதிரி இருக்குமா. இதை நினைச்சா நம்ம விரஜாரதிக்கு போறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா நமக்கு? என்னடா யமுனை இருக்கு பெருமாளுக்கு படம் கொடுத்துது அப்படின்னு நினைச்சாக்க பெருமாளுக்கு யமுனை இருக்கு அப்படின்னாக்க விரஜாரதி இருக்குமா. நீ வாடா இதை காட்டிட்டு போனோம்னு சொல்லுமா. அதனால பூஜை பெருவனே யமுனை துறைவனே விரஜாயி பெருமாள் பூஜை பூஜைன்னா அதுக்கு புனிதம் உண்டாம். பவித்திரம் உண்டாம். வாசுதேவ மகன் கிருஷ்ணம் ஜான மாத்திரோ வாசுதேவருக்கு போவச்சே அந்த யமுனை இருக்கா. அது கடுக்காவே வட்டி கொடுத்தலாம். கடுக்காத பூஜை பெருவனே யமுனை கணக்காக வெட்டி கொடுக்கிற அளவுக்கு கீழே பங்கம் பெரிய நிறைய ஆய் பெரிய ஆழமா விடக்கூடிய அந்த யமுனையானது வட்டி கொடுத்தாங்க. என்ன பெருமாள் போறார். பெருமாளுடைய திருவடி நம்ம மேல படட்டும்னு அது தூக்கிட்டு போறவங்க வசுதேவருடைய காலில் மட்டும் பண்ணட்டும்னு நினைச்சுதான். அதனால வசுதேவருக்கு வச்சு கொடுத்தபடி மாத்தி அரிசா போடுற பெரியவாசன் பிள்ளை வசுதாவதற்கு அச்சு கொடுத்தபடி கிருஷ்ணனும் அதிலடா. அப்புறம் பின்னாடி கிருஷ்ணனும் தீகளும் மாறி மாறி கொப்பளித்த யமுனை மாறி மாறி கொப்பளிச்சு அந்த அளவு யமுனை அவ்வளவு என்னாச்சான். தூய்மை நீரின் தெளிவையும் சொல்லிட்டு ஆயிற்று. நீரின் தெளிவையும் சொல்லிட்டு தூய பெருநீர் யமுனை சூரியமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பெருநீர் யாமுனா. அந்த யமுனை எப்படி இருக்குன்னா யாமுனாம் அதிகம்பீரம் நானாவத்த ஜசாகுலம் விட்டுபுராணம் சொல்லிச்சு. அந்த யமுனை எப்படி ஆகுதுன்னா யமுனாம் அதிகம்பீரம் ஆழமா இருந்தோம். அதிகம்பீரம் ஆழமா இருந்தோம். ஆனா ஜானமாத்திரா பருவ கண்ணன் வந்த உடனே கொச்சுட்டா பருவ ஏற்படுத்தம் முடியாது. அதனால நானாவத்த ஜசாகுலான் பல சுழல்கள் இந்த பெரிய பெரிய மீன்கள் தான் இருக்கான். அப்பேற்பட்ட பெருநீர் அதுதான் அப்பேற்பட்ட பெருநீர் மனோகரமாகியாலும் பாவனமாகிலும் பெருவையை சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி அதே பாவனமாகும். ஏன்னா பெருமாள் சம்பந்தம் உடையது. கிருஷ்ணன் குழந்தையாக இருக்கச்சே சம்பந்தமா இருந்தது. கிருஷ்ணன் யமுனமா இருக்கச்சே சம்பந்தமா இருந்தது. யமுனை துறைவனை திருக்குறவை சாதகமாகியாலே பெண்கள் வெட்டும் திரையாவனை யமுனையில தான் அவன் நீராட வந்தான். அதனால யமுனை துறைவனை தான். அந்த யமுனையிலேதான் ஒரு மடுவுல காளியன் தான் விஷத்தை எல்லாம் போக்கினான் பெருமாள் சொல்லுவான். அதனாலே யமுனை துறைவனை திருக்குறவை தானமாகியாலே பெண்கள் விட துறையாக ஏண்டாது இருந்தானா யமுனை துறைவனா. இந்த துறையிலதான் 1000 வாயில பெருமாள் குறைகள் காட்டினான்னு சொல்லிட்டான். அதனால சொன்னான் 1000 குலத்தினர் தோன்றுமணி விளக்கை இடைச்சேரியிலே பிரகாதிக்கும்படி 1000 குலத்தினே தோன்றும் விளக்கு இலக்கை விளக்கை தெரியாதவர்கள் ஞானம் இல்லாதவர்கள் அன்று தோன்றினானே. இருக்கில் தீபம் போல் ஒழிக்கும் மானே. இருக்கில தீபம் தான் அந்த இடத்துல தீபம் போல் ஒழித்தானான். அச்சுதவானா தேவையை ஒரு தெரிஞ்சா ஆகிற போது இங்க சொல்லிட்டார். முன்னாடி ஜாதோதின்னு சொன்ன விட்டு புராணத்தை அதே விட்டு புராணத்தை இன்னொரு சொல்றார். அச்சுதவானா தேவையை ஒரு தெரிஞ்சா ஆகிற போதும் அச்சுதவானா சூரியன் பால ஒளி விட்டான்.
தேவகி பூலசஞ்சா ஒரு பூதம் தேவகிட்டே உண்டானான் அச்சுதபானு பேரு. ராமச்சந்திரன் அவன் சூரிய குலத்தை உதித்தவன் ராமச்சந்திரன் பேரு. சந்திரன் சொல்றாங்க. சூரிய குலத்தை உதித்தவனை ராமச்சந்திரன் சொன்னார். இங்கு சந்திர குலத்துல உதிச்ச பெருமாளை அச்சுதபானுனா அச்சுதனாய பானு. பானுன்னா சூரியன். அதனால் அச்சுதபானு திருவாய்பாடிக்கு மங்கள தீபங்களும் போன்றவனே அப்படின்னா என்ன செஞ்சான்? கீர்த்திதைக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் உள்ளது போல யசோதைக்கும் கண்ணனுக்கும் சம்பந்தம் பிறந்தது. சுவாமி ஆச்சரியமான விஷயம். தாய்க்கும் தாயை குலவிளக்கம் செய்த தாமோதரனை வயிற்றிலே தழும்பாலே எல்லா பிரார்த்தனைக்கு விளங்கப்படுகிறவரே. தாயை குலவிளக்கம் செய்த தாமோதரன். தாய்க்கு வயிற்றுல இருந்தா பிறந்தாவன். தேவைக்கு வயசுல பிறந்தான். தாயை குலவிளக்கம் செய்த தாமோதரனை அவன் தேவைக்கு விளக்கம் பண்ணினா தாய் என்ற பட்டத்தை வயிற்றுல சூட்டு அவளுக்கு ஒட்டியால சூட்டினானா. அம்மா அம்மான்னு கூட்டானுக்கு எங்கிருந்த பரபிரம்மம் அம்மான்னு குறைக்கலான யசோதை அவளுக்கு ஒரு ஒட்டியானம் கட்டான். தாய்க்கு ஒட்டியானத்தை கட்டினானா. அதனாலே விளங்க பண்ணி வயிற்றுல தழும்ப அது மட்டும்டா தனக்கு ஒரு தழும்பு வர மூலியமா வயிற்றுல கட்டினாலே யாரான தாமோதரன் பேர் கொடுத்தானா. அதனால யசோதைக்கு புழை உண்டு. கண்ணனை தாம்பு கையாலே கட்டிய பெரும்புகழை உடைய யசோதைன்னு சொன்னாங்க. அதனாலே அங்கு சொல்றார் பாலகாண்டத்தை சொல்லிச்சு கௌசல்யா சிறுவேரேன புத்திரேன அழுதா. அம்மா கௌசல்யா சிசுரே நல்ல தோன்றினாள் அப்படின்னா. ஆனா எங்க சொல்லிச்சு பெரிய ஆழ்வாசத்த என்னன்னு ரோட்டார்களோ இவளை பெற்ற உயிருடையாள் அப்படின்னு சொன்னாலாம். இவளை பெற்ற உயிருடையாள் யாரு? யசோதையை சொல்லிச்சு. ஆச்சரியமா சொல்ல இவளையா பெற்றார். பெற்றதை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டாள். அதனால உயிருடையா இந்த நாட்டார் வெற்றியாலே பெற்றவருக்கு பெருமையை தேடி மற்றவருக்கு பெருமை தேடி தந்ததுனாலே ஏதோ தாயை குலவளக்கும் யசோத பண்ண யசோத கண்ணா அப்படின்னா யசோத கண்ண அப்படின்னு சொல்றாளே இல்லையா? அச்சரமான விஷயம் இல்லையா? அப்படின்னு நாட்டாளர் போடுவாளாம். தாமோதரனை தன்னுடைய தனையத்தாலே அவனை நாட்டார் கொண்டாடம் பட்டு மணினவனை தாமோதரன் இடுப்புல அவ கையில கட்டுட்டான். உலகத்துல தன்னுடைய வினயத்தாலே கட்டுண்ண பண்ணி பெருமாள் அவளை நாட்டார்கள் கொண்டபடி பண்ணவனை கொண்டாடுறான். நான் தாமோதரி அந்த பகவானையே கட்டிவிட்டான். இடக்கை வழக்கை தெரியாத ஒரு ஆட்சி கட்டிவிட்டான் அப்படின்னாலா இல்லையா? ஆச்சரியமான விஷயம் இல்லையா? நம்முடைய பந்தம் நம்மால் இருக்க முடியாது. அந்த சம்சாரத்தை போட்டு நம்மளால் இருக்க முடியுமா? முடியாது. அவனுடைய பந்தமும் அவனால் இருக்க முடியாது. அவனுடைய பந்தம் இருக்கு. அவனை கட்டி போட்டாலே அவனால் அவுக்க முடியவில்லையா? இல்லடா. அவனுக்கு நமக்கு உள்ள சண்டை அமுக்க முடியாததா? அமுத சம்பந்தம் அந்த பிரிக்க முடியாத சம்பந்தம்டா. இந்த பந்தத்தை அறிந்தால் ஆசன சந்தார பந்தம் போகும். பெருமாளுக்கு நமக்கு உள்ள சம்பந்தம் அதே மாதிரி கண்ணனை கட்டி போட்ட அந்த சம்பந்தத்தையும் நம்ம தாமோதரத்தை தெரிச்சா நமக்கு நம்முடைய சந்தார பந்தம் போய்விடும். தூயோவாய் வந்தான் யோகிய அயோக்கியை பாராது இருந்தபடியே வந்து யோகியதை அயோக்கியதை பாராமே. நமக்கு யோகியதை இருக்கு அயோக்கியதை இருக்கிற பாராமே என்ன செய்யணும் தெரியுமா? இந்த இருந்தபடியே வந்து அதை விட சுத்தி தேட வேண்டாம். அதை விட சுத்தி தேட வேண்டாம். ஏண்டானா கங்கைக்கு போய் குளிக்கணும்னா இன்னொரு இடத்துல குளிச்சுட்டு போவானா? அங்க போனாதான் என் பாவங்கள் தான் போகும். அதனால கங்கைக்கு போறோம் எங்கேயாவது இடத்துல குளிச்சுட்டு போவானா? சுத்தி தேட வேண்டாம்டா. பெருமாளை பார்க்கணும் சுத்தி தேட வேண்டாம். சுத்தம் பேசி வீகணம் விபீஷன் சர்வலோகிதரண்யாயா ராகவாய பிரார்த்தனே அப்படின்னு சொல்லி கீழே விழுந்தா அவெல்லாம் சேர்த்து கூடாதுன்னா ராமச்சந்திர பிரபு ஆணையனை ஹரிஸ்டேட்டம் தத்தமயம்பையா நான் அதே கொடுத்துட்டேன்டா அவன் கூட்டுடுவானான்னு சொன்னார். அப்ப சொல்றான் யார் சொல்றான்? சுக்ரீவன் சொல்றான். அந்த பெருமா அவன் விபீஷனை சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு முரண் குடிச்சானே அவன் சொல்றான் சுத்தி வேதி வீழணும். விபீஷன் நல்லவன் தான் சுத்தமானவன் தான் எனக்கே தெரியும் என் அந்தராத்மா சொல்லிச்சு அப்படின்னா. அது மாதிரி விபீஷன் கண்டா விபீஷன் பிரபத்தி பண்ணான். பிரபத்தி பண்ணச்சா அவன் கடல்ல மூழ்கிடுச்சுட்டு வந்தானா அப்படியே அந்தரிச்சகிதம் தெரியுமா முகூர்த்தேன அழகா ஒரு முகூர்த்தம் ஒத்துட்டாங்க எங்கேயும் குளிக்கல போல பிரபத்திக்கு அதான் நம்ம இப்பெல்லாம் சபத்தி பண்ண 12 சிரமம் போட்டுட்டு எல்லாம் போட்டுட்டு வரணுங்கிறாலேதான்
நமக்கு இருக்க வேண்டிய நியதி இருக்கு. ஆனா பிரபத்திங்கிறது எந்த சமயத்துக்கு எல்லாத்தையும் பண்ணக்கூடியது சொல்றதுக்காக இங்க வந்தது. இங்க சுத்தம்பே திவிழம் என்று வந்து நாம் வரணும். அவன் பறக்கிறவ நாம் வந்தோ, அவன் வந்து கூட்டல் போகணும்ல. அப்படித்தானே தத்தசம்பவேது காட்டி சொன்னான். அஞ்சலே சொன்னார், அம்மா முதல் ஏறிக்கமா அவனை கொண்டு விட்டுறேன்னார். மாட்டான்டா, அவன் வந்து ராட்சர்கள் எழுந்து என்னை அழிச்சிட்டு போனா தத்தம் போவேதும். அவன் வந்து என்ன அழிச்சிட்டு போனா அதுதான் அவனுக்கு பெருமை, அவனுக்கு ஒரு மரியாதை. அதனால பெருமாள் வர எம்பெருமான் வெட்டப்பட்டு சொன்னான் பத்யாமாக. ஆனா பெருமாள் என்ன சொன்னான், ரிஷிமுனிவர்கள்லாம் ஆரண்ய காண்டத்தை முதல்ல ஆரம்பிக்கிச்சு எல்லாரும் வந்தார். ஏகி பஸ்யாய் என்ன பாருங்க, என்னுடைய இங்க மாம்சத்தை கால இருக்கு, எலும்ப காணும், அதை காணும். நீங்க வந்துட்டே நான் தான் இடத்துக்கு வந்தேன். பத்யாகாரிகத்தை ஆரண்ய காண்டத்துல காலா நடந்து வந்து என் அன்பை காட்டீர்களே எல்லாம் அழுதான் பெருமாள். அப்பேற்பட்டவன் வந்தனா சேவித்தால் நாம் போய் சேவிக்கணும். சேவித்தா என்ன ஆகும்? தூமர தூவி தொழுது மிக்கதி தொண்டர்கள் பூந்துவான சொல்லிருக்கான். மிக்கதி தொண்டரிட்ட பூந்துவான பூவெல்லாம் போடணும். பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணும். பூவாலன்னா அது ஒரு பூ போட்டா பெருமாளுக்கு பல சந்தோஷம். அதனால சூற்றன் மாலைகள் நோயகளை ஏந்தி அப்படின்னு அங்கும் சொல்லிருக்கு திருவுருவத்திலும். கண்ணுக்கு தோற்ற மரவெல்லாம் எல்லா மரவெல்லாம் அவருக்கு பெருமாள் படியில கொடுக்க வேண்டியது. பொழுது அவனுக்கு பொறுக்க வேண்டாதபடி அஞ்சலி வண்ணி அப்படின்னா தொழுது அஞ்சலி வண்ணி குணம்பிரவர்த்தமே விருதையா நாமதப்பதி. அஞ்சலி பண்ணணும், ரொம்ப முக்கியமானது. அஞ்சலி தான். அஞ்சலி பரவாமுத்தியா சொல்லி சொல்லிய பரமாலையே கீழ்பண்டமால ஆகக்கூடியது. அப்பேற்பட்ட குணப்பிரவர்த்தம் இவர். அந்த பிரவர்த்தமே மேகதையாக கோபதி பார்காலையாச்சிடா கோவிந்தா புடவி காட்சா என்னை காப்பாத்துன்னு சொன்னாலே அப்ப என்னால் கொடுக்க முடிந்து புடவைதான் கொடுத்தது. அப்போ ஒரு அஞ்சலி பண்ணா தெரியுமா, ரெண்டு கையும் கோப்பி அதப்பா குணப்பிரவர்த்தம் இவர். என்னுடைய கடல்கள் வச்சிதான் ஏறின்றிருக்கு, என்னுடைய இதயம் அகலுவதில்லை, அவளை விட்டு போவதில்லை என்பது அவன்படி. நாம தொழுதா அவன் நம்மளை விடமாட்டான் அப்படிங்கிறார். வாயினால் பாடி வாய் படைத்தலாமோ தூமரர் பொழுது வாயினால் பாடி மனத்தினால் புக்கரம் வந்து செய்யறார். அதனால வாயை படைத்தலாகும் திருநாமத்தை பாடல் உருவாதுத ராமாயணத்துல வாயால சொன்னார் அப்படின்னு சொல்றார். அது மாதிரி திவேன் ஆகாயத்தில் எந்த ஒருவருக்கு ஒரே வாய சரணாகி பண்ணேன்னு சொன்னா வாயால் சொன்னும். அதான் கோப்தத்துவம் சொல்வாரு. அதே மாதிரி வருவது மட்டுமான வாயினால் சொன்னானே மனத்தினால் சிந்திக்கு எத்குருடோ மனசா அதிகச்சதி எத்தி மனசா ஜாயதி தத் ராஜா விதி தத் கரணா கரகதி கைத்தரிகம். அது சொல்லுது, ஒரு புருஷன் மனதாலே எதை நினைக்கிறானோ அதை வாதால சொல்லுகிறானோ அதை அவனொருத்தன் அதையே செய்கிறானோ அவன் தான் சுத்தமானவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. தொழுது வாயினால் பாட மனத்தினால் சிந்திக்க காயம் பார்த்து மனோகளினாலே என்று தனித்தனியே இந்திரியங்கள் மேல் சொல்லுகிறது. ஓய விளையும் பூ தருவானின் தனவும் உத்தர பூர்வாகங்கள் தீகள் பூதாகும். சங்கீத பாவங்கள் எல்லாம் போயிடும். இன்னும் வரக்கிற பாவங்கள்ல உப்பு கூட்ட பாவத்துக்கும் எல்லாம் போயிடும். நெருப்பிலிட்ட பஞ்சு போல ஆகும். நெருப்புல போட்ட பஞ்சு போல போயிடும். பாலும் கண்டு சத்தியம் குடிக்கும் பித்தம் தானே போவது போல அவதனம் பண்ண நெருப்பிலிட்ட பஞ்சு போல் வாய்ந்துரும். பால் சாப்பிட்டோம்னாக்க உடனே பித்தம் தெரியும். பகவதனம் பண்ண போல பாலங்கள் எல்லாம் போயிடும். இசிகா தூலம் புரோதம் புரோதம் கூறியது சாந்தோக்கியம் சொல்வது. நக்கலைகளிட்ட பஞ்சு போல் பாவங்கள் கொடுக்கப்படுகின்றன. நிசப்பு சொல்வதே சொல்வதே சிறந்தது. பூர்வாகம் பிரபத்திக்கு முன்னாடி பண்ண பாகம், உத்தராகம் பிரபத்திக்கு பின்னாடி பண்ண பாகம். அது பிரமாதிகமான பாகம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு சுவாமி முடிச்சு ஏன்னா 5 பாகத்தை முடிச்சதாக மேல ஒவ்வொன்னா போயிட்டு போயிடலாம். நம்ம ஒரே ஒரு நிமிஷம். மாயனை எல்லாம் சரணாகதி பற்றியது. மாயனை பிரகதி என்னும் மாயப்பொருளை தன்மயமாக்கி கொண்டவனன். மாயனை பிரகதி அவன் வசந்தானே, லீலாவதி அவன் தான் வச்சிட்டு இருக்கான். மண்ணு பரவாது மூர்த்தியை ஏதாவது வந்தா அதே மாதிரி
நிச்சயபூர்வ வந்தம் மைந்தனை தன்னிடத்தில் எப்பொழுதும் பெற்றுள்ளவாறு பகவான் திருவடி மூலமாக தேனை பெருக்குமா ஜீவகுண்டநாதற்கும் விலட்சிநாதன் ஏற்பட்டவன் மண்ணு மைந்தனை அங்க பர்மனண்டா இருக்கான். அங்க இளவரசன் எனக்கு இல்லையா, அங்க வான் இளவரசன் சொல்லியிருக்கான். அப்பேற்பட்டவன் தூய வெறுவனை யமுனக்கிறவனை வரஜை நதி கரையில் உள்ளவனன். அந்த கலையில் இருக்கவன இந்த பக்கத்துல இருந்து திரும்பாக்கல இருக்கிறவன். தாயை செய்து ராமோதுவை ஆனா தாய்க்கு ஒப்பான மூலமந்திரத்தில் காயத்ரி மந்திரம் என்ற மந்திரங்களுக்குள்ளான பத்தகான் வார்த்தை இருக்க காயத்ரி மந்திரத்துல பாகத்தை நவநாராயண அவதாரத்தை விளக்கம் செய்தவனும் தாயை குடல் விளக்கு தாயைங்கெல்லாம் காயத்ரி மந்திரம் அதுக்கு அர்த்தம் சொன்னவனே அர்த்தம் நவநாராயண அவதாரத்தை சொல்லியிருக்கான். அதே மாதிரி அட்டாரத்துல அர்த்தத்தை அவன் தான் சொல்லியிருக்கான். தாமோதரனை பக்தி எண்ணம் கயிற்றினால் சகதேவரிடம் கட்டுண்டவன் தாமோதரன் அவன்தான். பூஜாமாவன் ஜனார் முக்கரணங்களாலே சுத்தியுடன் எம்பெருமானை சென்று பூமலர் தோவை தொழுது பரிசுத்தமான மலர்களை அர்ச்சனை செய்து வாயினால் சிந்திக்க வாய் மனதில்களை புலன்களையும் சிந்திக்க பிறந்தார் போய விலகும் போதருவான் பிரபத்தி மன்னதனால சஜித பாதங்களும் போகும் தூதருவான் என்றும் சரணாதிக்கு பிறகு புத்திபூர்வமாக செய்யக்கூடிய பாவங்களும் தீயினால் தூதானம் நெருப்பிட்ட பஞ்சு போல் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி பிரபத்தி விஷயமாக இந்த அர்த்தத்தை சொல்லிட்டார். நாளைக்கு காலட்சேபம் கிடையாது. ஏன்னா இங்க கிருஷ்ணன் கோயில்ல அகண்ட பாராயணம் இருக்கு, அதனால காலட்சேபம் கிடையாது. வெள்ளிக்கு சரி ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை காலட்சேபம் உண்டு. ஒரே ஒரு டைம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் அசௌகரியமா இருக்கிறதால காலட்சேபத்தை 3 to 4 வச்சுக்கலாம். இதனால 4-5 பாசனங்கள் சேர்த்து பண்ணிட்டு இவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும் திருப்ப முடிச்சுடலாம். எல்லாருடைய அனுகிரகத்தை பெற்று எல்லாருக்கும் நம்மாய் கல்யாணம் தானே வேதாந்த வேதவகம் ஆதித்த வெங்கடேசான் ஓம் சர்வமணி நீராச்சார கல்லாரகத்தாத்தரும் அழக வெளியிலாவிட்டதாவிட்ட சித்தார்த்ததாரகா சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து வதுகார்ப்பணமஸ்து தேசிகார்ப்பணமஸ்து. சேவிச்சுக்கிறேன் மாமா. ரொம்ப நல்லா இருந்தது அடியேன். தனக்கு புத்தகம் எல்லாம் படிக்காம கண்டினியூ பண்ணாம இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளா படிச்சு எல்லா வார்த்தையும் பெரியவாச்சாரிய சுவாமி பெருக்கான சுவாமிகளோட வார்த்தையில அப்படியே எழுதி வச்சு அப்படியே படிக்கிறவங்க தான். அதனால விஷயத்துல ஒண்ணும் குறைச்சது கிடையாது. எல்லாம் பெரியவாடு மகனியரோட வாட்சம் தான். நான் வச்சுக்கோ 3 மணிக்கு காலட்சேபம் 3 சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கிடையாது, ஞாயிறு திங்கள். அதுக்கப்புறம் மேல ஆமா 3 மாமா இது ஒன்று போட்டிருக்கு மாமா. போட்டுறேன் மாமா. ரெண்டுலையும் போட்டுருக்கோம். போட்டுறேன் மாமா. அடே நமஸ்காரம் அடே. சரியா தேவமா? ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா இதுக்கும் பதத்துக்கும் அர்த்தம் அழகா ரொம்ப நல்லா இருக்கு. புரியுது. ஏன்னா ஃபுல்லா படிச்சாக்க ஒரு பாத்திரம் கூட போகாது ஒரு நாளைக்கு. அதனால கண்டென்ட் பண்ணி முன்னாடியே எழுதி வச்சிருக்கேன். அதனால சௌரியமா போட்டு அது புத்தகம் கிடைச்சு விட்டு எனக்கு. அதனால ஈஸியா போயிடுச்சு. சபிதா சரியா இருந்தாமா? சேவிச்சுக்கிறேன் மாமா. அடியேன் ரொம்ப நல்லா இருந்தது அடியேன். அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நோட்ஸ் எழுதி வச்சிருக்கீங்களே நீங்க. 30 பாசத்தையும் முடிச்சு ஏன்னா ஆரம்பிச்ச விடியத்தை எழுதிட்டு போனாக்க அது மாசம் வந்து போயிடும். ஏன்னா ஒரு பாத்திரம் கூட பிடிக்க முடியாம இருந்தாக்க அதனாலதான் எழுதி வச்சிடலாம் முன்னாடியே. அது புத்தகம் கிடைக்காம வந்து கிடைச்சு விட்டு எனக்கு. அதனால சௌரியமா போச்சு. அதுக்கு 2வது சரணாகதி தத்துவங்கிறதுக்காக பெருக்கான சுவாமியினுடைய இந்த விஞ்ஞானத்தை சொல்லிடுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு எக்ஸ்ட்ரா சொல்றது போல. ஆமா இந்த இது நரசிம்மபிரியா எடிஷன் போட்டிருக்கான்னு சொன்னீங்க. எங்கிட்ட இருக்கேமா? இல்ல நீங்க சொன்னீங்க இப்ப கிடைக்கிறதுன்னு சொன்னீங்க இல்லையா நரசிம்மபிரியா. அதுல அதாவது போட்டுருக்க இந்த புத்தகம் கிடைக்கிறது பெருக்கான சுவாமி கிடைக்கிறது பேப்பர்ல போட்டு. சரி அம்மா எந்த சுவாமி அது சொன்னேன்? சக்கரவர்த்தியா சுவாமி சக்கரவர்த்தி கிடைக்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க.
அடியேன் மாமா. விசப்பிரதாதியில ரிவ்யூ போட்டிருக்கா. நீங்க விசப்பிரதாதியை போட்டு அனுப்பிச்சிருவாங்க. அடியேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக், அந்த ஒரு புக் படிச்சாலே போதும், அத்தனை விட உங்களுக்கு அது சொல்ல. அதை படிக்க போனா 4 மாசம் வேணும் காலட்சேபம் பண்றது. அது சுபோதினி கூட இருக்கு அடியன். எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ஒண்ணும் இல்ல, முக்கூட வயசுக்கு எழுதியிருக்கா சின்ன புத்தகம், ரொம்ப அழகான புத்தகம். அது பண்ணாலே 1.5 மாசம் ஆகும். அதே மாதிரி பண்டித ராஜா ஜி தாதாச்சாரியா சுவாமி இருந்தார். அவர் வார்த்தவார்த்தம் ஒண்ணு போட்டிருக்காரு, சின்ன புத்தகம். அது படிச்சாலும் 1 மாசம் ஆகும் மினிமம். வியாக்கியானம் நிறைய இருக்கு. வியாக்கியானம் பாஷக்காரோட சமஸ்கிருத வியாக்கியானம் தான், வேற ஒண்ணும் இல்லை. பாக்கியம் அடியன். தேங்க்யூ. தாசன் மாமா சேவிச்சுக்கிறேன் மாமா. இது பண்ணிட்டு வாமா. லாக் அவுட் பண்ணிடலாம் மாமா. தேங்க்யூ மாமா.